ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், டாப் ஆஃப் த லீக், டாப் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் நமக்கு தான். நம்ம இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிஎல்லும் வாங்கி கொடுத்துட்டாங்க, சிஎல்லும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அறிகுறியெல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் அந்த மீம் வரும்ல, நான் தான் அப்படிங்கிற மாதிரி நாங்க தான் இந்த சீசன் யாருனாலே பக்கத்துல வரக்கூடிய வாய்ப்பே கிடையாத அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா அந்த டிஃபிகல்ட்டான பிக்சர் லிஸ்ட்ல பாதியை தாண்டியாச்சு. ஆமா 10 கேம்ல 5 கேம் ஆடிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷமா நல்லபடியா போயிட்டு இருக்கு. அடுத்த கேம் எப்படிங்கிறத பாப்போம். அவ்வளவுதான் சொல்லிடணும் நம்ம. ஏன்னா இஷ்டத்துக்கு வந்து வாய் பேசி இப்போ ஃபர்ஸ்ட் டஃப் பிக்சர்ஸ் சொல்லிட்டு எல்லா ஆப்போனன்ட் ஃபேன் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நம்ம சொன்னா ஓகே டிஃபிகல்ட் பிக்சர்ஸ் அப்படின்னு. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? டேய், எல்லா டஃப் பிக்சர்ஸும் உங்களுக்கு ஹோம் பிக்சர்ஸ். இத கூட நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படி. நான் அதான் சொல்றேன். இதேதான் உங்களுக்கு இருக்கட்டும். இதே 10 பிக்சர் 10யுமே கூட ஹோம்லயே ஆடுங்க, எங்களுக்கு கவலை இல்ல. பாயிண்ட் டிராப் பண்ணாம ஆடுங்க, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பாப்போம். அவ்வளவுதான். ஆமா, போன சீசன் மாதிரி ஆர்சனல் மாதிரி எமிரேட்ஸ்ல போய் ஆஸ்டன் வில்லாட்ட தோத்தானுங்களே, அது மாதிரி ஆடாம. ஏன் அதை விடுங்க, இந்த சீசன் பிரைட்டன் கூட பாயிண்ட் விட்டானுங்க, அதுவும். ஆமா, அதை விட்டு கட்டோ இதெல்லாம் ஹோம் கேம் தானே, ஜெயிக்க மாட்டீங்களா நீங்க அப்படிங்கிறானுங்க. சரி, ரைட் விடு அப்படின்ற. ஆமா ஆமா. பட் பாக்குறவங்க நீங்களும் நல்லா இருக்கீங்க நாங்க நம்புறோம். லெவர்க்யூசன் நில். அவங்க ஆன்ஃபீல்டுக்கு வந்து ஒரு கோல் கூட போடல. ஆமா, போட விடலை. கரெக்ட். அண்ட் நம்ம வந்து 4 கோல் போட்டோம். 4-0 ஃபைனல் ஸ்கோர் சாம்பியன்ஸ் லீக்ல. இப்போ வி ஆர் தி ஒன்லி டீம் வித் 4 wins out of 4 இப்போ. ஏன்னா ஆஸ்டன் வில்லாவும் நேற்றுக்கு காமெடியாக தோத்தாங்க. அதுக்கப்புறம் வருவோம். இந்த வீடியோ வந்து லெவர்க்யூசன் ரிவ்யூ அண்ட் வில்லா ப்ரீவியூ. ஸோ அந்த வில்லாவை பற்றி பேசும்போது அதுக்கு வரும். பட் எப்படி இருக்கீங்க? என்ன இப்போ மேட்ச் எல்லாம் நம்ம லைவ் எல்லாம் பார்த்தோம். நான் கூட ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ எல்லாம் பண்ணேன். அந்த எனக்கே தெரியல வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சூரஜும் பண்ணோம். ஜாயின் பண்ணாதவங்கள இனிமேல் வந்து லைவ்ல ஜாயின் பண்ணுங்கப்பா. நான் வந்து அந்த லோக்கி வெர்ஸ்ல வந்து அப்பப்போ ஒரு கேமியோ வரும்ல, சூர்யாவோட கேமியோ, விஜயோட கேமியோ, அந்த மாதிரி. ஐ எம் சூர்யா, விஜய் எல்லாம் நானே. வரும் நவம்பர் 14 படம் வருது. அப்புறம் சூர்யா நம்மால என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாப்போம் நம்ம. ஆமா ஆமா. பட் என்ன ஜென்ரலா நம்ம லைவ் பண்ணோம். அப்போ இமீடியட் சூரஜோட லைவ் பண்ணோம். ஸோ மேட்ச் தாட்ஸ் அட் இமீடியட்லி ஆஃப்டர் கேம் என்ன? இப்போ ஒரு ஒன் டே ஆயிடுச்சு. இப்போ என்ன? Immediately after the game வந்து it was like we cruised to victory. Second halfல வந்து it was like சரி, this is not something that we expected. கரெக்டா? நம்ம யூசுவலா 4 கோல் போறோம். நம்ம வந்து நாம 2 பேருமே சொல்லிருப்போம், இனிமேல் ஸ்லாட்டட் அதெல்லாம் வராது, 4 கோல்ல சான்ஸ் இல்ல, 1 or 2 போட்டுட்டு நம்ம ஜாலியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கேம் பிளே இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அண்ட் இப்போ இதை பார்க்கும்போது வந்துட்டு இமீடியட்லி ஆஃப்டர் தி கேம் இட் வாஸ் லைக் வாவ். அதாவது பயங்கரமா ஆடின ஒரு சைடு போன சீசனு. பெரிய வந்து வெளியே போன பிளேயர்ஸ்னு யாருமே கிடையாது. அப்படி இருந்துமே வந்து இந்த அளவுக்கு ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிறீங்க. ஓமாராவே என்னமோ பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து இட் வாஸ் ரியலி ரியலி குட் டு சி ஆர் சைட். இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. போன சீசன் லெவர்கூசன் ஒரே மேட்ச் தான் தோத்தானுங்க. கரெக்டா? அது வந்து யூரோப்பா லீக் ஃபைனல். அட்டலாண்டாட்ட தோத்தானுங்க கடைசில. அது மட்டும் தான் ஒன் லாஸ் ஃபார் தி ஹோல் சீசன் அவனுங்க, ஆல் காம்படிஷன்ஸ் கம்பைன்டு. ஆமா, அப்படி இருக்கிற ஒரு சைடு கிட்ட வந்துட்டு தட் வி இவன் அலான்சோ கூட சொன்னான், we were completely outplayed second halfல. first half at least we were hanging in there, but second half we were completely outplayed. But now 1.5 days later feeling என்ன அப்படின்னு கேட்டா, okay, job done, next year. That's obviously the next feeling. And கேட்டா we still have like 5 fixtures to go in this difficult fixture list. நான் வந்து வில்லா முடிஞ்சோடனே வந்து அகைன் திருப்பி இந்த வீணா போன இன்டர்நேஷனல் பிரேக் வருது. நாங்க 2 பேரும் எப்பவும் சொல்ற மாதிரி, டே கடைசி ஃபிக்சர் பிஃபோர் தி இன்டர்நேஷனல் பிரேக்கடா, சொதப்பி விட்டுறாதீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட் ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்கலி. அந்த கேம் முடிக்காம சந்தோஷமா இருந்தாலும் வந்து தேர்ஸ் நோ பாயிண்ட். இப்போ வந்து பயங்கர சந்தோஷமா இருந்துட்டு சீசன் எண்ட்ல வந்து போன சீசன் மாதிரி ஒண்ணுமில்லாம முடிக்கிறதுல வந்து தேர்ஸ் நோ பாயிண்ட். அகைன் கேரபா கப் ஜெயிச்சோம், ஓகே, ஸ்டில் நம்மளுக்கு நம்ம வேணுங்கிற மெயின் 2 ஆனர்ஸ் இல்லை. அதுதான் வந்து we have to be going for. அதனால இட் வாஸ் நைஸ். நம்மளோட சைடு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டா நான் சொல்றது வந்து we didn't concede. எனக்கு வந்து நீ ஒரு கோல் போட்டு கூட ஜெயிச்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டு கன்சீட் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா, அதான் வந்து மெயின். அண்ட் போனிஃபேஸ் இருக்கிற ஒரு டீம்லயும் நம்ம கன்சீட் பண்ணலன்னு நினைக்கும் போது இட்ஸ் ரியலி ரியலி நைஸ் ஃபீலிங். இனிமே போனிஃபேஸ் எனக்கு ஆலண்ட வர சொல்லுங்க. வரான் 15 நாள் தான் இருக்கு. இந்த பேச்செல்லாம் தான் வேணாங்கிற. நான் வந்து பாத்துக்கிட்டு நம்மள அடிப்பாங்கயா, சும்மா இருங்க, மேட்சை முடிச்சுட்டு பேசிக்குவோம். இல்ல பாருங்க,
நான் உங்ககிட்ட கேட்டேன் உங்களோட இமீடியட் மேட்ச் தாட்ஸ் என்ன போஸ்ட் 1.5 days. எனக்கு வந்து இமீடியட்டும் சரி போஸ்ட் 1.5 சரி வந்து எனக்கு வந்து சேஞ்சே இல்லை. எனக்கு இந்த ஃபிக்சர் லிஸ்ட் எல்லாம் போர் அடிக்குது. நேரம் வந்து சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல் அகேன்ஸ்ட் ரியல் மெட்ரிட், நேரம் வந்து மேன் சிட்டிக்கு அகேன்ஸ்ட் ஒரு பிரீமியர் லீக் கேம், ஆர்சனலுக்கு அகேன்ஸ்ட் ஒரு பிரீமியர் லீக் கேம். இந்த கேம் மட்டும் ஆடினா போதும், எவன் ஜெயிச்சிருவான்னு. மற்றெல்லாம் ஜெயிச்ச மாதிரி தான். இப்படித்தான் இப்படித்தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த பாட்காஸ்ட் ஜெயிச்சு ஆரம்பிச்ச போது என்ன ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம், எங்கேயாவது தோத்தா பரவாயில்லையா அப்படின்னும். வரிசையா தோத்தா பாருங்க 6 கேம். நமக்கே சிரிப்பா போச்சு. இதுக்கு மேல நீங்க தோக்க முடியுமாடாங்கிற ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டோம். சும்மா இருங்க இந்த மாதிரி பேச்சு விட்டு போயிட வேண்டியது, அப்புறம் பெப்ப மேல உட்காந்துருப்போம் நம்ம. இல்ல அது வந்து என்னன்னா இப்ப நடக்க வேண்டிய லாஸ் எல்லாம் அப்ப நம்ம ஒரே தடவையா எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டோம். அதனால ஆமா 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரே சீசன்ல அப்படி. இது இப்ப நீங்க கம்ப்யூட்டர் ஆளு தானே, ஹை பேயிங் ஜாப்ல எல்லாம் இருக்கீங்க. அந்த சொல்லி இல்ல அது வேற நம்பிட்டு இருக்காங்க. இல்ல இருங்க, உங்க கம்ப்யூட்டர் நாலேஜ பாராட்டி தான் நான் சொல்றேன். இந்த கம்ப்ரஸ் பண்ணும்போது ஃபைல வந்து எல்லா பெரிய ஃபைல்லாம் சின்னதாயிரும்ல, அது மாதிரி ஒரு 5 சீசன்ல நடக்க வேண்டிய லாஸ வந்து நம்ம எல்லாம் சேர்த்து ஒரே சீசன்ல போட்டோம். அதனால இனிமேல் நமக்கு எதுவும் வராது, கம்ப்ரஸ் பண்ண வராது முடியாது, வராது. லாஸ் வராது. நீங்க வேணா பாருங்க, இனிமே ஆர்சனல் இன்வின்சிபிள்னு அழுதுகிட்டு இருக்காங்கல்ல, இன்வின்சிபிள் -1 நம்ம. ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் தோத்தாச்சு. அது ஏற்கனவே பண்ணியாச்சு, இன்வின்சிபிள் -1. அந்த ரெக்கார்ட் நமக்கு இருக்கு, புதுசா நம்ம கிரியேட் பண்றதுக்கு இல்ல. ஒரு மேட்ச் தோத்த சீசன்ல பலது இருக்கு. அது சரி. பட் இல்ல அதான் ஜெனரல் தாட்ஸ் என்னன்னா குட் என்ன சொல்றது, அந்த ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த டிஃபிகல்ட் ஃபிக்சர்ஸ் வந்து இப்போதான் அந்த டிஃபிகல்ட்டி ஏறிட்டு இருக்கு. இப்போ வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் அந்த மேன் சிட்டி, ரியல் மெட்ரிட், ஆர்சனல். அந்த ஆர்சனல் சைட்ஸ் வேற யார் ஆடுறோம்? மேன் சிட்டி, மெட்ரிட், அதான் மீதி ரெண்டு, அப்புறம் வில்லா. இப்போ வில்லா. ஆமா. சோ அந்த இட்ஸ் ராம்பிங் அப் பேசிக்கா. அந்த சோ நானே மேன் சிட்டியோட முடியுதுன்னு நினைச்சேன், பார்த்தா அங்கேயும் முடியல. மேன் சிட்டிக்கு அப்புறம் நியூ காசல்லாவே, அதுக்கப்புறம் எவர்டன். ஏதோ இருக்கு ஒரு ட்ரிக்கி ஃபிக்சர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ எல்லாமே இட்ஸ் ரேம்பிங் அப் அப்போ. அண்ட் வி ஆர் இன் குட் ஃபார்ம். டச்வுட் அந்த வி ஆர் இன் குட் ஃபார்ம் அந்த ஃபிக்சர் லிஸ்ட்டுக்கு போகும்போது. எனக்கு சொன்ன மாதிரி பழா போன இன்டர்நேஷனல் பிரேக் நடுவில் நான்லாம் இன்டர்நேஷனல் பிரேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக இன்டர்நேஷனல் ஃபுட்பால்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே இன்டர்நேஷனல் பிரேக் வேணாம் இப்போ ஏண்டா வருதுன்னு இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் அன்டில் மார்ச்னு நினைக்கிறேன். கரெக்டா? மார்ச் என்னமோ தான் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் வரும். கரெக்ட். ஆமா. பட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜென்ரல் தாட்ஸ் சொல்லியாச்சு கேம்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்ல 4 கோல் வருங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லவே இல்லை. 1 கோல் வந்தா போறோம்னு இருந்துச்சு. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நம்ம கேமை பத்தி பேசுற மாதிரியே தெரியல லைவ்ல. ஏன்னா ஒண்ணுமே நடக்கல. நம்மனால வந்து பெனிட்ரேஷன் கிடையாது, எந்த வித அட்டாக் ஃப்ளோவுமே இல்ல, ஒரு 4 பாஸை கூட ஒன்னா போட முடியல. அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இருந்துச்சு. பட் அது ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன் மாதிரி ஆயிட்டு போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏன்டா விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி விளையாடிட்டு இருக்கிறோம். ஆனா குட் திங் நம்ம கன்சீட் பண்ணாம இருந்தா சரி. ஆமா. எல்லா கேமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா 45 நிமிஷம் விளையாடணுமே அப்படிங்கறதா விளையாடிட்டு இருக்கிறோம். ஆமா ஆமா. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா இருக்குது. இப்ப பேப்பர்லாம் படிச்சு வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் எக்ஸாமே எழுதுறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேடிக்கை பார்த்து தண்ணி குடிக்கிறதா வேலையாட்டு இருக்குது. ஆமா. அது வந்து எக்ஸாம்ல பரவாயில்ல, இது வந்து ரிப்பீட்டடா பண்ணி ஒரு ட்ரெண்ட் ஆவர் நம்மால ஆக்கி விட்டாப்ல. ஆமா. இது ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதும்போது சில பேர்லாம் வந்து 10 மார்க் ஆன்சரை ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம இந்த 3 மார்க் 1 மார்க் எல்லாம் எழுதிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது எழுதணுமேனு எழுதிட்டு அதுக்கப்புறம் கடைசியில 10 மார்க் ஆன்சருக்கு வருவோம். கரெக்ட். அதே எக்ஸாம்பிள் தான். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் நம்ம ஃபுட்பாலே விளையாடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஃபுட்பால் விளையாட ஆரம்பிக்கிறதுக்கே செகண்ட் ஹாஃப் ஆயிடுது எப்பவுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பேசுற அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்சிடென்ட் எதுவுமே கிடையாது. ஆமா ஆமா. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் வெரி வெரி டல் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அவங்களும் சான்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணல. நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட அவங்களும் பெருசா ஒன்னு சான்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம பயங்கரமான சேவ், கெலர் ஒரு டபுள் சேவ் பண்ணான்னு நினைக்கிறேன். தவிர்த்து வந்து அது செகண்ட் ஹாஃப் தானே டபுள் சேவ். ஏன்னா டியாஸ் இந்த பக்கம். ஆமா செகண்ட் ஹாஃப் தான் அந்த டபுள் சேவ்னு நினைக்கிறேன். அப்படியா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல. இன்ஃபேக்ட் ஐ திங்க் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அந்த சாம்பியன்ஸ் லீக் அஃபிஷியல் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ஹைலைட்ஸா இல்லை இந்த இப்போ இங்கே லோக்கல் டிஎன்டி ஸ்போர்ட்ஸ் ஹைலைட்டான்னு தெரில, 3 minutes ஹைலைட்ஸ் தான். அந்த ஹைலைட்டே செகண்ட் ஹாஃப்ல தான் ஆரம்பிக்கும். வெரி குட். அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்றுமே நடக்கல, சும்மா தேவையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹைலைட்ஸ்ல வர காட்டிட்டு அப்படின்னு. ஆமாம். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வெரி போரிங். பட் என்னன்னாக்கா எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது கேம் டு கேம் நம்ம இது சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே கிரியேட்டிவிட்டியே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இட் இஸ் பார்ட்லி ஸ்ட்ராட்டஜி தாங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீ நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு செட் பிரின்சிபிள்ஸ் இருக்குது, செட் சிஸ்டம் இருக்குது.
அதை அப்படியே ஆடு, கன்சீட் பண்ணாமல் இரு, அதுதான் மெயின். கன்சீட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆடு, ஸ்கோர் பண்ணலனாலும் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃபில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துன்னு நம்ம ஹாஃப் டைமில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணிடுவோம் அப்படின்னு. அது ஒன்று. இன்னொன்று நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து சொல்கிறோம் ஸ்லாட் வந்து கிளாப் மாதிரி இன்டென்சிவாக இல்லை, விச் இஸ் ட்ரூ. நான் கிரிட்டிசிசமாக சொல்லலை, இட்ஸ் இஸ் ட்ரூ. அதாவது நம்ம வந்து இன்டென்ஸாக ஆடல, அந்த ஹை ப்ரெஸ்ஸிங்லாம் இல்லை. ஐ திங்க் தட் ஹெல்ப்ஸ் இன் த செகண்ட் ஹாஃபுங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல எனர்ஜி கன்சர்வ் ஆகி நம்ம வந்து செகண்ட் ஹாஃப்ல we are able to spend more energy அட்டாக் பண்ணுறது. ஐ திங்க் தட் இஸ் பின் த ஹோல் ஒரு ஐடியாவுன்னே நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே அந்த கிளாப் இதுலலாம் பார்த்தோம்னா வந்து வீல் பிளே வெரி வெல் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஆனால் அங்கேயே வந்து நம்ம வந்து பாதி கேம் முடிச்சிருவோம். பாதி கேம் கூட நம்மளோட முக்காவாசி கேம் எனர்ஜி வைஸ் அங்கேயே முடிஞ்சிருச்சு. கடைசி 90 நிமிஷம் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுங்கன்னா எப்படி நடக்கும்? அது நடக்காது. ஸோ ஐ திங்க் ஸ்லாட் அதை யோசிச்சு பார்த்துட்டு சார் நம்ம வந்து ஒரு 50 மினிட்ஸ் வரைக்குமே வந்து இந்த சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க எதுவும் அவசரப்பட்டு தேவையில்லாமலாம் ஓடாதீங்க, தேவையில்லாம ப்ரெஸ்லாம் பண்ணாதீங்க. அவன் நம்மள்ட்ட வரட்டும், நம்ம வந்து ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சா கோல் போடலாம், இல்ல அவனுங்களும் போடலைன்னா நம்மளும் போடணுங்கிற அவசியம் செகண்ட் ஹாஃப்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விளையாடுறோமா அப்படிங்கறதான் வந்து we have to is it a repeated pattern போக அதே தான் இப்போ தெரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை எனக்கு கேட்டால் ஐ ஃபீல் லைக் இட் இஸ் பார்ட் ஆஃப், அது பிளான் பண்ணி அந்த மாதிரி நடக்குதா இல்லை இட் இஸ் ஜஸ்ட் அந்த ஒரு ஆக்சிடென்டலாக அந்த மாதிரி பெனிஃபிட் வருதாங்கிறது எனக்கு தெரியல. பட் அது டெஃபினட்டாக தெரியுது. பட் செகண்ட் ஹாஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்லாட்டை பற்றி நிறைய சொல்லணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் என்னன்னு தெரில, பட் பை தி எண்ட் ஆஃப் த கேம் எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் வந்து 4.12, நமக்கு லெவர்கூசனுக்கு 0.8. அந்த 0.8 அந்த 0.8 ஐ திங்க் மெஜாரிட்டி அந்த ரெண்டு ஒரு டபுள் சேவ் ஒன்று வரும்ல கெல்லர்கிட்ட, அதுதான் நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து ஆக்சுவலாக ஓரளவுக்கு ஹை எக்ஸ்டி சான்ஸ். அது 22 finish the game with 22 shots, 8 on target. Leverkusen 4 ஷாட் தான் ஆன் டார்கெட். பட் மத்தபடி எல்லாமே வந்து ஈக்குவலா தான் மேட்ச் ஆயிருக்குது. in terms of the passes, the possession, the accuracy, அதெல்லாமே கொஞ்சம் ஈக்குவலா தான் மேட்ச் ஆயிருக்குது. In fact, all of them to take shots. Even if they took shots, they were like random எங்கேயோ போற ஷாட்ஸா இருந்திருக்கு. ஆமா. இன்ஃபேக்ட் பொசிஷன் வைஸ் ஐ திங்க் அவங்க ஜாஸ்தின்னு நினைக்கிறேன்ல, 53-47 அவங்க ஃபேவர்ல. பட் அதான் செகண்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுவோம். அடாப்டேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்லாட் இருந்து நம்ம சப்ஸ்டியூஷன்ஸ் பற்றி சொல்கிறோம், இது பற்றி சொல்கிறோம். என்ன ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்களா செகண்ட் ஹாஃபில் டிஃப்ரெண்ட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து? இல்லை டிஃப்ரெண்ட்டாங்கிறதோட ஏர்ஜென்சி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்மளுக்கு வந்து ஏர்ஜென்சியே கிடையாது, நம்மளுக்கு தேவைப்படலைங்கிற மாதிரி தான் அவனுக்கு விளையாண்டுட்டு இருந்தானுங்க. ஆமாம், நான் அப்படி சொல்ல வரேன். நான் வந்து இப்போவே எதுக்கு நம்மளுக்கு ஏர்ஜென்ட்டாக இது படணும் அப்படிங்கிற மாதிரி ஏர்ஜென்சி இல்லாத மாதிரி தான் நம்ம விளையாண்டோம். லைக் எதுவும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, நம்ம இப்போவே கோல் போடணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம விளையாண்டோம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. செகண்ட் ஹாஃப்ல யூ கேன் see the urgency, அட்லீஸ்ட் ஒரு கோல் போடணும், 2 கோலாச்சும் போடணும். இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு கோல், அந்த ஃபர்ஸ்ட் கோல் தான் has been our usual problem. எப்பவுமே அந்த ஒரு கோல் போட்டோம்னா கூட we are well into the game. நம்ம வந்து விளையாட even if we are down, அந்த ஃபர்ஸ்ட் கோலை போட்டோம்னா we say okay நம்மளுக்கு இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அந்த ஃபர்ஸ்ட் கோலை போடாமே இருந்தோம்னு வைங்க, நம்ம போடவே மாட்டோம். அதுதான் வந்து பெரிய நம்மளுக்கு அந்த பிரச்சனையாவே இருந்திருக்கு அந்த முதல் கோல் போடுறது. அண்ட் அந்த முதல் கோல் வந்து இட் வாஸ் a peach of a pass from Jones. ஏன்னா பை மோர் தென் த பாஸ் ஒருத்தன் ப்ரெஷர் போட வருவான், அவன் கால்லையும் படாம அந்த டிஃபெண்டர் கால்லையும் படாம அந்த கியூட் ஆங்கிள் வந்து உள்ள அமுக்கணும். ஆமா, அதுதான் வந்து செம்மையான பாஸ். எனக்கு வந்து சும்மா நான் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ண தான் பார்த்தேன், சரி இது என்ன ஈஸியான பாஸ் இவன் போட்டுருவான், சரி போட்டா கோல் போயிடுச்சு அப்படின்னு. அந்த டிஃபெண்டர் கொடுக்குற ப்ரெஷரையும் தாண்டி போடணும். ஆமா. ஸோ அதை பார்க்கும்போது இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் பாஸ் அண்ட் செம்ம சிப்பு கோலுக்கு. ஆமாம், பயங்கரமான ஃபினிஷ். இட் வாஸ் த ரைட் ஃபினிஷ் ஆல்சோ. ஏன்னா கீப்பர் வந்து லைக் அந்த ஷார்ட் போகும்போது தெரியும், கீப்பர் வந்து he made himself as big as possible. ஒரே லைக் அஃப்கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம், ஒரு லோ ஷாட்டை வச்சு கூட ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம், பட் அது மோர் லைக்லி டு பி சேவ்டு அந்த ஒரு க்ளோஸ் ரேஞ்சிலேருந்து. ஸோ அது சிப் பண்ணுறது வந்து இட் வாஸ் அ குட் டிசிஷன். நல்ல சிப்பு, 1-0 லீடு. அப்புறம் நம்ம சாலா பர்ஃபார்மன்ஸு, அதாவது எத்தனை அசிஸ்ட்னு தெரில, 2 3 இல்லை, கேக்போ ஹெடருக்கு அதான் செகண்ட் கோல், கேக்போட ஹெடர், அதுக்கு அசிஸ்ட், டியாஸ்க்கு ஒரு அசிஸ்ட் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா ஃபோர்த் கோல் வந்து நுனியஸ் தான் உதைக்க போய் டிஃபெண்டர். ரைட். ஆமா. சோ 2 அசிஸ்ட்ஸ். ஆமா. சாலா பர்ஃபார்மன்ஸ் பேக் டு நார்மல் செல்ஃபா, கோல் இல்லைனாலும் கோல் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஆமா, அது ஒரு 2-3 கேமா நடுவில் வந்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாத மாதிரி அவன் விளையாடிக்கிட்டு இருந்தான். லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரியேஷன் இல்லை டர்ம்ஸ் ஆஃப் கோல் ஸ்கோரிங், இந்த ரெண்டுமே வந்து அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. 2 கேம்ஸ் 3 கேம்ஸ் நம்ம வந்து இப்போ அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டோம்.
2 கேம்ஸ் ஆளா நல்லா விளையாடினாலே டேய் நீ நல்லா விளையாட மாட்டேங்கிற ஒழுங்கா விளையாடு அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு நம்ம வந்துட்டோம். பல டீம்ல வந்து 10 கேம் ஆனாதான் இவன் நல்லா விளையாடியாட்டுன்னு கண்டுபிடிக்கிறானுங்க. ஆமா நம்ம எல்லாம் வந்து 2வது கேம்லயே சொல்லிடுறோம் டேய் உங்கள்கிட்ட ஒண்ணுமே கான்ட்ரிபியூஷன் இல்லை என்னன்னு பாத்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஆமா அதனால தட்ஸ் த ஸ்டாண்டர்ட் தட் இஸ் செட் அண்ட் தட் இஸ் வை திஸ் ஹியூஜ் ஸ்டாண்ட் ஆஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் கான்ட்ராக்ட் சைனிங் அது இதுங்கிறது இந்த பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்குது. ஒன் திங் ஐ எம் ஹாப்பி அபவுட் இல்ல, இந்த ஒரு கான்ட்ராக்ட் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கிற போது இட்ஸ் குட் தட் வி ஆர் பிளேயிங் வெல். திங்க் அபவுட் இட். இந்த கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன் பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இமேஜின் இஃப் வி ஆர் நாட் பிளேயிங் வெல் இட் வில் ஆட் டு மோர் ஆஃப் அ மிஸ்டரி. அவன் நம்ம சைன் பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஆமா ஆமா கரெக்ட். இவனுக்கு எல்லாமே இந்த 3 பிளேயர்ஸும் இப்போ கெட்டிங் தீஸ் ரிசல்ட்ஸ் நோயிங் தட் ஓகே வி வில் பி சேலஞ்சிங் ஃபார் த டைட்டில் லெட் இட் பி த பிரீமியர் லீக் ஆர் லெட் இட் பி த சாம்பியன்ஸ் லீக்னு சொல்லும்போது வந்து அவங்களுக்கே வந்து பிளேயர்ஸ்க்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு போல, நம்ம எதுக்கிட்டா வேற எங்கேயோ போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஆமா ஆமா. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஹியூஜ் பிளஸிங்னு தோணுது. அது என்ன சொல்றது, ஆஸ் லாங் அஸ் இட்ஸ் ஒர்க்கிங் இட்ஸ் ஃபைனுங்க. அதனால தான் திருப்பி சொல்றேன், நான் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து when it's working it works very well. பட் மனுஷனால இன்னமே நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மறக்காம தூங்க முடியல. 2 வாரத்துக்கு ஒருக்கா வந்து ஞாபகப்படுத்திடுறாப்ல பிளேயர்ஸ, ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஞாபகப்படுத்திடுறாப்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாப்ல. அதனால சம்டே அது அதர் இஃப் யூ கெட் இன் அ பிளேஸ் வேற ஒரு கேம் ஜெயிக்கல அடுத்த கேமும் ஜெயிக்கல அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி இட் ஷுட் நாட் ஹேப்பன். பட் நடந்துச்சுன்னா எப்படி மேனேஜரும் இப்போ ரியாக்ட் பண்ணுவாங்க பிளேயர்ஸும் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா வந்து வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஆமாம் ஆமாம் டெஃபினட்டாக. அதான் இல்லை சாலா வந்து இந்த ஸ்பீக்கிங் கம்மிங் பேக் டு சாலா இந்த பர்ஃபார்மன்ஸை வந்து லைக் இந்த கேம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்டென்ஷனோட ஆடினான். அதாவது லாஸ்ட் கேம்லாம் வந்து லைக் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் கோல்லாம் இருந்தது இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த ஒரு ஒரு டிசைசிவாக இல்லை. ஃபைனல் தேர்ட் போகும்போது அது அப்போ ஷார்ட் எடுக்க வேண்டிய இடத்துல பாஸ் போடுவான், பாஸ் போட வேண்டிய இடத்துல ஷார்ட் எடுப்பான், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கேமில் வந்து he was ஐ திங்க் மோர் தென் லுக்கிங் டு ஸ்கோர் he was லுக்கிங் டு அசிஸ்ட். ஏன்னா நிறைய டைம் அட்டெம்ப்ட் வேற பண்ணான், அந்த அவுட்டர் ஃபுட்டெல்லாம் 2-3 வாட்டி பண்ணான். ஸோ ஐ மீன் ஸோ இந்த கேம் வந்து ஐ திங்க் he was லைக் நான் கோல் போடலப்பா, டியாஸ் நீ போட்டுக்கோ, நுன்னியஸ் நீ ட்ரை பண்ணு, கேக் நீ ட்ரை பண்ணு, நான் வந்து இந்த கேம் அசிஸ்ட் தான் பண்ண போறேங்கிற டைப்ல இருந்துச்சு. மேபி இட் வாஸ் அ டாக்டிக்கல் திங் ஆல்சோ. ஸ்லாட் வந்து சொல்லியிருக்கலாம் இந்த கேம் வந்து உனக்கு ஒன்று க்ளோஸ் டவுன் பண்ணுவாங்க ரொம்ப, நீ இந்த கேம் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க நீ கட் பண்ணி உள்ள கோல் போடுவேன்னு, அதெல்லாம் ட்ரை பண்ணாது அசிஸ்ட் போடு அப்படின்னு. பட் இட்ஸ் ஆல் நைஸ். இல்லை கேக்போ வந்து போன வாரமே வந்து 4 கோல், 2 against Brighton in the cup, 1 against Brighton in the weekend, and இப்போ இந்த வீக்கும் against Leverkusen. It's nice. எல்லா ஃபார்வர்ட்ஸும் கெட்டிங் இன் ஆன் த கோல்ஸ் இஸ் ரியலி ரியலி குட் டு சி. இந்த ஜோட்டா கிறுக்கிய மாதிரி வந்தானா பரவாயில்ல இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம். ஆமாம் ஆமாம் அவன் வந்தால் நல்லாயிருக்கும். பட் டியாஸ் அஹெட் ஆஃப் நூனியஸ் ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்து என்ன நினச்சிங்க நீங்கள்? இது நான் வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு, இதுக்கு இவனை ஒழுங்காக ஃபிட்டாக தான் இருக்கான் வந்து ஏன் நூனியஸ் ஆடக்கூடாதுன்னு. பட் ஸ்லாட் வந்து கேம் முடிச்சதுக்கப்புறம் வந்து சொன்னாப்ல இந்த மாதிரி வந்து த ஹோல் பிளான் வாஸ் டு நாட் ஹேவ் அ ஃபிசிக்கல் சென்டர் ஃபார்வர்ட். ஏன்னா ஜானத்தன் டா வந்து இஸ் ரியலி குட் அகேன்ஸ்ட் ஆல் தீஸ் ஃபிசிக்கல் சென்டர் ஃபார்வர்ட்ஸு. அதனால வி தாட் டியாஸ் அவன் கூட ஆடினானா அவன் வந்து அவன் வெளியே கீழே ஓடி வருவான் பால் ரிசீவ் பண்ணுறக்கு. அப்போ வந்து டாவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா அங்கே நல்லா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுங்கிற ஒரு ஐடியா யோசிச்சோம். அதுவும் இல்லாமல் சில டைம்ல ஹீ கேன் ஜஸ்ட் ரன் பிஹைண்ட் த டிஃபென்ஸ் டியாஸு. அதனால தான் வந்து நாங்கள் டியாஸை சென்டர் ஃபார்வர்டாக வச்சு ஃபால்ஸ் நைன் மாதிரி ஆட வச்சோம். அதான் மெயின் பிளானிங்காக அதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் வாசன்ட் கன்வின்சிங் டு பி ஆனஸ்ட். கரெக்டாக நம்ம பெருசாக ஒன்றுமே பண்ணல. இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு கூட நம்மளால வந்து கமெண்ட் கூட பண்ண முடியாது, ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணல அது காமிக்கிறதுக்கு. இட் டிடன்ட் கோ பேட் ஆல்சோ பட் இட் டிடன்ட் கோ குட். அதுதான் இருந்துச்சு. வி weren't able to create anything அதெல்லாம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து சம்திங் சேஞ்ச்ட். ஒரு சென்ட்ரல் ப்ரோக்ரஷன் வந்து வாஸ் மச் பெட்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா சென்ட்ரல்ல ப்ரோக்ரஸ் பண்ண முடியாம விங்ஸுக்கே போயிட்டு இருந்தோம். கிராஸ் போட ட்ரை பண்ணோம், உள்ள ஒரு திருப்பி பால் வெளியோ சென்டர்ல போகும்போது திருப்பி சைடுக்கு போ கிராஸ் பண்ணி இதை திருப்பி பண்ணிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபார் சம் ரீசன் ஆல் தீஸ் சென்டர் ப்ரோக்ரஷன் ஆல் தோஸ் த்ரூ பால்ஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சது. ஸோ தட் வாஸ் த மெயின். ஐ டோன்ட் நோ வாட் ட்வீக் பண்ண மாதிரிலாம் தெரியல, பட் இட் கெப்ட் கோயிங், இட் கெப்ட் ஹேப்பனிங். சென்டர் ப்ரோக்ரஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு எஸ்பெஷலி ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் கோல். ஏன்னா அவங்க வெளியே வரணும், தே ஹேவ் டு வின், தே நோ தட் இதுலலாம் இது ஹோமாவே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால வந்து தே ஹேவ் டு இது பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து தே கேம் அவுட் டு ப்ளே அண்ட் தென் இஃப் தி ஆப்போனன்ட் கம்ஸ் அவுட் டு ப்ளே யூ நோ தட் வி டூ வாட் வி டூ. ஆமாம் ஆமாம் கரெக்டு.
ஃபார்வர்ட் லைன் பற்றி எப்போதுமே நம்ம நிறைய பேசுவோம். அதுவும் இந்த சீசன் வந்து நிறைய கோல் போடுறாங்க பேசுகிறோம். அந்த கோல் கீப்பரை பற்றி எதுவுமே சொன்னதில்லை. கெல்லர் வந்து லைனப்புக்கு வந்து ஒரு 3-4 வீக்ஸ் ஆயிடுச்சு ஈஸியாக. கெல்லரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த டபுள் சேவ் பற்றி பேசியிருந்தோம். பட் ஜென்ரலாக இந்த கேம் சரி, பட் ஜென்ரலாக வந்து லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் he has always ஈவன் போன சீசன்லாம் கூட he has always stepped up ஆலிசன் இல்லாத போது. அது நான் இன்டர்நெட்டில் எங்கேயோ பார்த்தேன். Is it time to stop calling Keller as the best second choice, and should we just say he's one of the top 10 keepers in Premier League at this moment? I think there's a very valid justification because he is the number 2 that plays most often in the Premier League. ஆமா அது இருக்குது. ஏன்னா நம்பால ஆவுனா படுத்துக்கிறான் இன்ஜுரின்னு சொல்லிட்டு. ஆமா இல்ல இந்த கேள்வி என்னன்னா, நம்ம வந்து யூஸ்வலா டாப் 10னா எடர்சன், ஆலிசன், அதுதான் இவன் மார்டினஸ் அது இதுன்னு சொல்லுவோம். அந்த லிஸ்ட்ல டாப் 10 லிஸ்ட்ல வந்து கெல்லரையும் போடணுமா இப்போ? ஓவர் சம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கீப்பர்ஸ் ஆஃப் மிட் டேபிள் டீம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். It's high time that we have to start considering that ன்னு நினைக்கிறேன். ஏன்னா I think this is the last season that we are going to see Keller in our side. அது எனக்கும் தோணுது. ஐ டோன்ட் திங்க் இதுக்கும் மேல அவன் இருக்க மாட்டான்னு தான் எனக்கும் தோணுது. அவன் இருக்க மாட்டான் கண்டிப்பா. லீவ் அவுட் த டாப் 6. ஏன்னா விகாரியோ, சாnchez, ரயா, எடர்சன், ஆலிசன் அண்ட் ஒனானா டாப் 6ல he is not going to go into the number 1 spot anyway. and எமி மார்டினஸ் ஆஸ்டன் வில்லாவின் மேபி இல்ல ஒனானாவை எடுத்துட்டு மார்டினஸ் போடுங்க. ஏன்னா ஒனானாவை விட ஒனானாவும் கெல்லரும் தே ஆர் சார்ட் ஆஃப். ஆனா ஒனானா இந்த சீசன் ஆக்சுவலா இஸ் இல்ல நான் அப்படி பண்ணல. நான் என்ன சொல்றேன், இந்த சைஸுக்கெல்லாம் வந்துட்டு இஸ் நாட் கோயிங் டு பி ஏபிள் டு கோ இன்டு பி a number 1 அப்படி சொல்றேன் நான். இன்க்ளூடிங் வந்து இன்க்ளூடிங் ஆஸ்டன் வில்லா. ஆமா ஆமா. அதனால வந்து தட் லீவ்ஸ் அவுட் எவ்வளவு 7 சைடா? நியூகாஸ்ல் சைட்ஸ் ஆர் டன். நியூகாஸ்ல் போப். யா ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு ரிப்ளேஸ் போப் ஆல்சோ. சோ 8 சைட்ஸ்ல வந்து கீப்பர்ஸ் ஆர் டன். He can go into a Brighton. He can definitely go into a West Ham. He can go into a Wolves. He can go into Crystal Palace. வேற யாருங்க இருக்கா இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லம். இதுக்கெல்லாம் வந்து he can easily be their number 1. ஆமா. Without any shadow of doubt. Nottingham Forest இவங்க எல்லாத்துக்குமே he can simply go and be the number 1. He'll obviously go be the number 1. அதாவது if they buy, everyone knows his quality. ஆமா. ஈஸிலி இல் பிகம் நம்பர் 1. எல்லாரும் சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு நொஞ்சா மாதிரி இருக்கான், நொஞ்சா மாதிரி தான் இருக்கான். ஆனா ஷார்ட் ஸ்டாப்பிங்கா இருக்கட்டும், பால் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், இஸ் த பெஞ்ச் மார்க் ஆஃப்டர் டாப் ஒரு 5 கீப்பர்ஸ் இந்த பிரீமியர் லீக். அப்படின்னு சொன்ன மாதிரி அவன் 6th வந்துருவான். இன்ஸ்டெட் ஆஃப் ஒனானா மாதிரி இவன் 6th வந்துருவான். 6th பெஸ்ட் கீப்பர் இந்த பிரீமியர் லீக் கூட நம்மளால சொல்ல முடியும், கான்ஃபிடண்டா சொல்ல முடியும். நான் டாப் 10 சொல்லுவேன். ஏன்னா மார்டினஸ் இருக்கான், நிக் போப்ல இருந்து தான் கொஞ்சம் மே நாட் பீன் இருக்கும் கெல்லரோட. சோ அது இருக்கும்போது வந்து சேஃபஸ்ட் டாப் 10 சொல்றேன். பட் ஐ வில் சே அகைன் டாப் 7 டாப் 8 அந்த சைடுல வந்து கண்டிப்பா கெல்லர் வந்துருவான். எனக்கு என்னன்னா we got மாமடாஷ்விலி for 34-35 million. ஓகேவா? அப்போ if we can get him for 35 million now we should be able to sell Gallagher for 35-40 million. இந்த சீசனுக்கு அப்புறம் டெஃபினட்டா. பட் எனக்கு என்னன்னாக்கா அவ்வளோ ப்ரைஸ் கிடைக்குமான்னு ஃப்ரம் டீம். அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் டாப் 5-6 டீம்ஸை விட்டுருங்க, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் செட் கீப்பர்ஸ் இருக்காங்க. சேம் திங் இன் யூரோப் ஆல்சோ. டாப் டீம்ஸுக்கெல்லாம் ஜென்ரலாக தே ஹேவ் குட் கீப்பர்ஸ். ஒரு மிட் டேபிள் பிரீமியர் லீக் டீம் பார்சிலோனா கூட கேன் கம் அண்ட் கெட் கெலகர். டு பி ரியலி ஆனஸ்ட் அவன்லாம் டன் விட்டு வர மாட்டாங்க. டெஸ்டேகன் இஸ் டன். அது வந்து எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரியும். இல்ல அது ரைட், அவன் டன்னுங்க அதுங்கிறது அது ஃபேன்ஸுக்கு தெரியுது. பட் அவனை விட்டு வரமாட்டாங்க அவங்க. அண்ட் அவங்களுக்கும் தே ஹேவ் a decent பேக்கப்ங்க. அந்த இனாக்கி பெனியா வந்து இஸ் a good பேக்கப் அவங்களுக்கு. ஓகே. சோ மேபி நாட். பட் அதான் சொல்றேன், இவங்க நம்ம வந்து டாப் சைட்ஸ் இந்த பிரீமியர் லீக் மட்டும் தான் யோசிக்கிறோம். மத்த லீக்லயே எவ்வளவு டாப் சைட்ஸ் இருக்காங்க. அது ரைட். இல்ல பட் அவங்க கிட்ட இருந்து வந்து 35-40 கிடைக்குமான்னு தான் கேக்குறேன். Yeah, probably not. It really depends. But kandipai we cannot sell him for less than 30 million. If David Raya can get 32, Gallagher can easily get 30-35. Now 35-40 இல்லனால 30-35 very very easy Gallagher. ஆமா. அந்த ரேஞ்சில வந்து you can. I'm not comparing Gallagher with Raya. Or we can actually compare. எனக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியல ராயாக்கும் Gallagherக்கும். Raya plays week ability wise. ability wise. இல்ல இந்த சீசன் ராயா has been much better because he plays week in week out. நான் அதான் சொல்ல வரேன்.
இஃப் கெலகர் பிளேஸ் வீக் இன் வீக் அவுட் அகேன்ஸ்ட் ஓகே நம்ம எப்படி ரயா வந்து அவ்வளவு சூப்பருங்கிறோம், இவனுங்க எப்படியுமே வந்து பேக் ஃபோர் அப்படிப்பட்ட பேக் ஃபோர் இருந்து 2 டிஎம் இருந்து அப்படி இருந்தே வந்து ரயாக்கு வந்து அவ்வளவு நல்லா பண்றான்னு நீங்க சொல்லும்போது இல்ல இமேஜின் கெலகர் கோயிங் டு a mid table side and doing much better. இல்ல ஆஸ் அ கீப்பர் வந்து ராயோட எபிலிட்டி, நான் அவனோட டீமை வச்சு கூட நான் பேசல. ஆஸ் அ கீப்பர் வந்து இஸ் எபிலிட்டி ஹஸ் பிகம் மச் மோர். லாஸ்ட் சீசன் இப்படி இல்ல ராயா, நாட் பிகாஸ் லாஸ்ட் சீசனும் அவன் வீக் டு வீக் ஆடினான். பட் இந்த சீசன் அவன் ப்ரீ சீசன்ல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வேலை பார்த்தானா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ராயா இஸ், என்ன கேட்டா ஆலிசன் எடர்சனுக்கு அப்புறம் அவன் தான் இப்போ அட் திஸ் மூமெண்ட் இன் டைம். மார்டினஸ் கூட நான் அவ்வளவு இது பண்ண மாட்டேன். நம்ம வந்து ஐ திங்க் we are down playing கெலகர் now to be இல்ல honest. கெல்லரை டவுன் பண்ணுங்க, அதை விட்டுருங்க. இல்ல கெலகர் டவுன் ப்ளே பண்றோம்னா in terms of Raya I think you are down playing him. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் கெலகர் இஸ் தேர், இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்மளோட மைண்ட்ல இஸ் ஸ்டில் த நம்பர் 2, அதனால we are not rating him enough. இல்ல இல்லைங்க, அப்படி இருந்தாக்க நான் வந்து இப்ப கெல்லரும் ஒனானவும் கம்பேர் பண்ணனா கெல்லர் இஸ் மச் பெட்டர் கீப்பர்னு நான் சொல்லுவேன் ஈஸியா. அது நாட் தட் இஸ் அ நம்பர் 2, அது தட் டசன்ட் பிளே இன்டு மை இது. ஐ திங்க் ஹி கேன் இம்ப்ரூவ். நீங்க சொன்ன மாதிரி வீக் டு வீக் ஆடினா ஹி கேன் கெட், என்ன கேட்டா ஹீஸ் க்ளோசஸ்ட் டு ராயாஸ் லெவல். ஒரு நம்பர் 2 கீப்பர்ஸ்லாம் பார்த்தோன்னா அப்படி வச்சுப்போமே. பட் இல்ல கெலரோட பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரலா இந்த சீசன் ஹஸ் ஃபில்ட் இன் ரியலி வெல். அந்த டஃப் ஃபிக்சர்ஸ், இந்த ரன் ஆஃப் ஃபிக்சர்ஸ் எப்படி இருக்கும் அவனுக்கு அப்படிங்கிறது தெரியல. அண்ட் டு பி கம்ப்ளீட்லி ஆனஸ்ட், இன்னும் ஈ ஸ்டில் ஹாஸ் பிகர் டெஸ்ட்ஸ். மேன் சிட்டி இருக்கு, ரயல் மெட்ரிட் இருக்கு. ஸோ தோஸ் ஆர் 2 பிக்கெஸ்ட் டெஸ்ட்ஸ். ஸோ அந்த கேம் வந்து இட் வில் பி பிக் ஃபார் ஹிம். பட் நம்ம வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்ல கிராவன்பர்ச்சுக்கு சொன்ன மாதிரி யூ நெவர் நோ, தி ஹி மே கம் அவுட் ஷைனிங். கிராவன்பர்ச் வந்து இதே தான் சொன்னோம் நம்ம வந்து, அவன் டே இப்போ இதை விட பெரிய டெஸ்ட் எல்லாம் வரும், இப்ஸ்விச்சோட பெரிய டெஸ்ட் எல்லாம் வரும், அப்போ எப்படி ஆடுறான்னு பார்ப்போம். பட் he has done well. ஆர்சனல் கேம், செல்சி கேம் he has done quite well. ஸோ அதனால வந்து எல்லாரும் அதே மாதிரி ஆகும். கிராவன்பர்ச் டன் வெல் அப்படிங்கிறீங்க. ஆர்சனல் இல்ல, சாரி ஞாபகம் இல்ல, எந்த கேம், ஏதோ ஒரு பெரிய கேம், ஆர்சனலோ செல்சியோ ஏதோ ஒரு கேம். என்னை பொறுத்தவரைக்கும் கிராவன்பர்ச் லாஸ்ட் 4-5 games I have not seen him do much. Like he's not creating much. ஆனா அது he's going to pass the ball, that's it. It's not அவ்வளவுதான், like that's all I expect sometimes. கவுண்டர் ஸ்டாப் பண்றோமா இல்ல we don't give so much of counters. அவன் த்ரூ பால் போட்டு நம்ம ஏதாச்சும் அட்டாக்ல போறோமா, லைக் அட்லீஸ்ட் does he go to the edge of the box? No. இப்போ அதுவும் குறைஞ்சிருச்சு லாஸ்ட் 4-5 games. இல்ல பட் அது ஐம் ஓகே வித் தட்ங்க. அந்த டபுள் வெட்ல ஆடும்போது ஐம் ஓகே வித் தம் நாட் கிராஷிங் த பாக்ஸ். ஏன்னா அதோட அந்த அதை பண்ண வேண்டிய வேலை சோபோஸ்லை, கர்டிஸ் அவங்க பண்ண வேண்டிய வேலை அது மெயினா. ஸோ ஐம் ஓகே வித் மை நம்பர் 6 நாட் கிராஷிங் த பாக்ஸ், அவ்வளோவா அது ஓகே. பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் ஹி ஹஸ் லுக்ட் குவைட் சாலிட். அதுதான் சொல்ல வரேன், ஒரு ஆமா. பட் அப்படியே நம்ம மிட்ஃபீல்டுக்கே வந்துருவோம் ஆக்சுவலா. கிராவன்பர்ச் பத்தி பேசும்போது மிட்ஃபீல்ட் பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரலா இட்ஸ் பின் அப் அண்ட் டவுன். அப் அண்ட் டவுன்னு சொல்ல வேண்டியது. இப்போ இந்த சீசன் ஆஸ் அ ஹோல் எடுத்துனோம்னா கிராவன்பர்ச் இருக்கான், கர்டிஸ் ஹஸ் பின் பிளேயிங் ரியலி வெல். பட் டவுன் பார்த்தோம்னா மெக்காலிஸ்டர் வந்து ஸ்டார்டட் தி சீசன் வெல், லாஸ்ட் 4-5 கேம்ஸா என்ன ஆச்சுன்னு தெரியல. சோபோஸ்லை இந்த சீசன் ஐ ஹேட் ஹை ஹோப்ஸ் ஃபார் ஹிம். அந்த நம்பர் 10 ஸ்பெசிஃபிக்காக அவன் ஆட போறான் அப்படின்னு தெரிஞ்சு ஐ ஹேட் ஹை ஹோப்ஸ் ஃபார் ஹிம். அது அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கிறது கர்டிஸ். சோபோஸ்லை வந்து he has not hit the levels that we expect for sure. இல்ல அது I don't know if we should compare Szoboszlai with numbers or we should compare him with what he brings to the side. நானே ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் அந்த ஆர்சனலோட கேமை தான் நான் எடுக்கிறேன். திருப்பி நான் தனி வீடியோ பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் அகேன்ஸ்ட் ஆர்சனல் நமக்கு we were always second to the press, we were always second to the second balls, we didn't win anything in the first half. ஆர்சனல் கேம்ல ஹாஃப் டைம்ல சோபோஸ்லை உள்ள வந்தான். And for some reason, see, it could have also been down to Arsenal not playing well, but why not for once we say that he did play well and he was crossing chaos, he was creating the press அப்படிங்கறது ஏன் நம்ம சொல்லக்கூடாது? இல்ல he played well, but நீங்க இது யோசிச்சு பாருங்க, கர்டிஸ்க்கு இது வரைக்கும் என்ன சப் அப்பியரன்சஸ் தான் மெயினா. அவன் இன்ஜரியில இருந்து வந்து மேபி he has played 3-4-5 games. அதுல மோஸ்ட் கேம்ஸ் he has made an impact. சோபோஸ்லை வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து he has been playing. அந்த ஆர்சனல் கேமை தவிர மேபி 1 other performance or 2 other performances தான் வந்து he has had where you can say okay Szoboszlai has been really good அப்படின்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் வந்து அவனுக்கு கொடுத்த ஸ்டார்ட்ஸுக்கும் அந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் கேம்ஸ் where he's been good,
நாட் தேர் அட் ஆல். ஒர்க் ரேட்டு ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கேம். இந்த ஃப்ரண்ட் ஃபோர் வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கேம் தான், இல்லைன்னு சொல்லலை. சோபோஸ்லாயோட ஒர்க் ரேட் வந்து கர்டிஸை கம்பேரே பண்ண முடியாது. சோபோஸ்லை இஸ் நாட் நோன் ஃபார் புட்டிங் தோஸ் த்ரூ பால்ஸ்ங்க. அவன் அப்படி பண்ணதே இல்லையே. இல்ல பட் அவன் he was more of அந்த லாம்பார்ட் டைப் மிட்ஃபீல்டர் இல்ல, அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து ஷாட் எடுக்கிறது அதுவும் பண்ண மாட்டேங்கிறானே அவன். அதுதான் நான் கேக்குறேன். எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ் போனா தான பண்றது. அவன் எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி அது பாக்ஸ் போறத தவிர அவனுக்கு என்ன வேலை? ஏன்னா பின்னாடி 2 பேர் உட்கார்ந்திருக்கானுங்க. சோ அந்த ஏரியால சுத்துறத தவிர அவனுக்கு என்ன வேலை as a 10? அஃபென்சிவ்லி டிஃபென்சிவ்லி ஓகே பிரஸ் பண்றான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒர்க் ரேட் இஸ் ஆஃப் த சார்ட்ஸ், இல்லைன்னு சொல்லல. பட் அஃபென்சிவ்லி வந்து கர்டிஸ் போடுற த்ரூ பால் ஓகே, அவன் சோபோஸ்லை த்ரூ பால் போட மாட்டேங்கிறான், அது ஓகே, வாட் எவர் இட் இஸ். பட் கர்டிஸ் கோலும் போடுறான், ரன்ஸ் இன் பியாண்ட் த டிஃபென்ஸ், அந்த லேட் ரன்ஸ் எல்லாம் பண்றான். இவன் பண்றதெல்லாம் ஏன் சோபோஸ்லாயால பண்ண முடியாது? அந்த அந்த விஷயம்லாம் ஐ மீன் தட்ஸ் வேர் ஐ திங்க் யூ ஹேவ் டு புட் தி ப்ளேம். சும்மா கோல்ஸ் வரல அசிஸ்ட் வரலங்கிறது should not be the main, என்ன சொல்றது, மெயின் பாயிண்ட் ஆஃப் why Szoboszlai is not playing well. I'd rather say இதெல்லாம் அந்த பொசிஷன்ஸ்க்கே ஏன் அவன் போக மாட்டேங்கிறான். that should be the main point. எட்ஜ் ஆஃப் த பெனல்டி பாக்ஸுக்கு பொசிஷனுக்கே அவன் போற மாதிரி தெரியல. ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கோ ஒரு த்ரூ பால் போறதுக்கோ கூட இல்லை. அப்படியே போயிட்டாலும் ஆல்வேஸ் he finds the wrong pass. ஒன்னா ஆப்பனண்ட்டுக்கு பாஸ் கொடுத்துட்றான், இல்லைன்னா நம்ம ஆட்களே சம்மந்தம் இல்லாத இடத்துல நிற்கிற ஆட்களுக்கு தான் பாஸ் போகுது. ஆமா. So that is one big thing. I hope that he improves. At this point in time எனக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் சுத்தமா தெரியல. சீசன் ஸ்டார்ட்ல எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கான். So I think the same with McAllister. எனக்கு என்ன ஆச்சுனே தெரியல. From the last international break ஒரு மாசம் ஆச்சு. ஆமா. அப்ப வந்ததுல ஆரம்பிச்சாங்க. ஞாபகம் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல அவன ஆட வைக்கல, லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஆட வச்சாங்க. அந்த இந்த ஒரு ஃபுல் இன்டர்நேஷனல் பிரேக்ல இருந்து அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்த கேப்ல he's been nowhere. ஒரு அசிஸ்ட் கிடையாது, ஒரு த்ரூ பால் கிடையாது, ஒரு டெல்லிங்கான கான்ட்ரிபியூஷன் கிடையாது, ஓடி போய் மத்தவன்ட்ட போய் புடுங்கி பால் வாங்கின மாதிரியும் தெரியல. இஸ் நாட் நத்திங் இந்த ஒரு லாஸ்ட் 1 month. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கான் ராங் டு பி ஆனஸ்ட். ஹோப்ஃபுல்லி அவனுக்கே புரிஞ்சா சரி, ஓகே நம்ம பண்றதுல ஏதோ இதா ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு புரிஞ்சுதுன்னா சரி. இப்போதைக்கு வந்து ஐ ஃபீல் கர்டிஸ் ஜோன்ஸ் அண்ட் கிராவன்பர்க் ஆர் நெயில்ட் ஆன். ஆமா, ஐ ஃபீல் கர்டிஸ் ஷுட் கெட் த ஸ்டார்ட், மெக்காலிஸ்டர் ஷுட் கெட் த ஸ்டார்ட். ஏன்னா சோபோஸ்லா as a 6 நம்ம முன்னாடி இந்த அந்த 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 சீன் பார்த்துருக்கோம் நம்ம, அது வேணாம். பட் பார்க்க வேண்டாம் நினைக்கிறேன். பட் தி அதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் வி ஆல்சோ should see is கர்டிஸ் வந்து we need கர்டிஸ் in specific games and we don't need Curtis in specific. அதுவும் இருக்கு. that was my next இது. அதாவது ஐடியலி ஸ்பீக்கிங் இது எப்படின்னா, ஒரு மிட்ஃபீல்டர் வித் ஹைபிரிட் ஆஃப் சோபோஸ்லை அண்ட் கர்டிஸ் இருந்தா நல்லா இருக்கும். பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் 2 பேர் 2 டிஃப்ரெண்ட் இதுல நல்லா பண்றாங்க. இப்போ சொன்ன மாதிரி சோபோஸ்லைக்கு இருக்கிற ஒர்க் ரேட் கர்டிஸ் கிடையாது, கர்டிஸ்க்கு இருக்கிற கிரியேட்டிவிட்டி இவனுக்கு கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி சர்டன் கேம்ஸ்ல இவனை யூஸ் பண்ணும், சர்டன் கேம்ஸ்ல அவனை யூஸ் பண்ணும். அண்ட் தட் டெசிஷன் ஹஸ் டு பி ரைட் எவ்ரி சிங்கிள் கேம், which is a lot of pressure. And not to forget, in the international break முடிஞ்ச உடனே we'll have RV8 back. அது ஒரு I think is almost done to 1.5 weeks முன்னாடியே வந்து is on the grass training நம்மளுக்கு வீடியோ வந்துச்சு. So இந்த international break அப்புறம் வந்து he'll also be back. So இவங்க அதாவது கர்டிஸ் ஜோன்ஸ் கூட இப்ப நெயில் டான்னு சொல்ல முடியாது. சொல்ல போனா மெக்காலிஸ்டர் அண்ட் கிராவன்பர்க் தான் நெயில் டான். ஏன்னா they'll play the number 6 roles. ஆமா, 2 டபுள் பிவட் 6s. அந்த மீதி ஒரு பொசிஷனுக்கு எலியட், கர்டிஸ் ஜோன்ஸ், ஷோபோஸ்லை 3 பேர் சண்டை போட போறாங்க. ஆமா, which is one very very healthy competition to have. And இல்ல சொல்லுங்க இல்ல and hopefully இது வந்து pushes other two that நம்ம நல்லா பண்ணா தான் நம்ம போக முடியுங்கிற ஒரு இது வந்து இப்ப ஆவி எலியட் வந்து வேணா நம்ம எலியட் பத்தி பேசிருக்கோம். எந்தெந்த கேம்ஸ்ல எலியட் தேவை, that is also one very very big headache. நம்ம இன்னும் அந்த லோ பேக் சைடுல ஆட போறோம், நமக்கு எலியட் ரொம்ப அவசியம். ஆமா, இல்ல ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, இவன் கியேசா வந்து இந்த பிச்சை பாக்குற மாதிரி தெரியல. எலியட்டுக்கு திரும்ப ரைட் விங் பேக்கப் தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான், திருப்பி எலியட் தூக்கி போட்டாவனு நினைக்கிறேன். அவன் ஒரு சீசன் எதிர்பார்த்துப்பாட்டே எனக்கு பதிலா எவனோ ரைட் விங்குக்கு வந்திருக்காண்டா, நான் இனிமே ஃபைனலா சென்டருக்கு போறேன் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். அந்த வந்தவன் வந்து எங்க போயிருக்கான்னு தெரியல. அட் திஸ் பாயிண்ட் எனக்கு கடுப்பு தாங்க ஆகுது. நம்ம இந்த ஆர்த்தர் மேலோ வாங்கின மாதிரியே வந்து இப்போ வாங்கி வச்சிருக்கோம், சம்பந்தம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். தி ஒன்லி குட் திங் அபவுட் இட் இஸ் டியாஸ் எல்லாம் வந்து கேன் பிளே ஆல் தி 3 front positions. அதனால we are able to give சாலா some rest நடுவுல எல்லாம். ஆமா ஆமா, ஏன்னா கேக்போ வந்து லெஃப்ட்ல ஆடிறான், டியாஸ் ரைட்ல ஆடி, நுன்யஸ் நடுவுல வச்சு ஆடிக்கிறோம். எனக்கு இந்த ஜோட்டா வந்து இட்ஸ் a real injury.
ஏன்னா அந்த சேலஞ்சுக்கு போகும்போது முட்டி எடுத்து ரிப்பிள் அடிச்சாங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ தட் இஸ் அ வேலிட் இன்ஜுரி. நம்ம அதில் பதில் சொல்ல தப்பு சொல்ல முடியாது. வழக்கமாக இன்ஜுரி ஆகிறது கேவலமா ஆகும். இந்த தடவை வந்து உண்மையாவே ஆயிருக்கிறான். அப்படி ஆகுங்க போது வந்து வி cannot criticize Jota to be honest. பட் கியஸா ஏன் அவன் இன்ஜர்டா இல்ல ஸ்லாட் வந்துட்டு இஸ் நாட் yet used to the intensity of the அதுதாங்க எனக்கும் புரியல. பட் இது வந்து நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஃபெபினியோ ஆடுறதுக்கும் இதே ரீசன் தான் கொடுத்தாங்க. ஃபெபினியோ ஃபர்ஸ்ட் 6 months ஆடாததுக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து நல்லா பண்ணான். ஸோ அந்த ஒரு இது இருக்கு. ராபர்ட்ஸனும் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணல, இதே ரீசன் தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் at least if he's not injured and if he's like trying to get into the pace of the Premier League, I'll take it. But if he's, I don't think he's injured. அதுதான் மெயின் பாயிண்ட். ஏன்னா ஸ்லாட் வந்து ஒரு 3 weeks முன்னாடியே he's not yet had a full pre-season, so we're working on his body ஏதோ அந்த டைப்ல நம்ம சொன்னாப்ல. ஆமா ஆமா. அவன் இன்ஜர்டுன்னு அவன் சொல்லவே இல்ல எங்கேயுமே, எந்த பிரஸ் இல்லங்க. கான்ஃபரன்ஸ்ல. அதுதான் நான் சொல்றேன். இப்போ ஃபெபினியோக்கும் அதே தானே. ஃபெபினியோவும் இன்ஜர்டா இல்ல 6 months, ராபர்ட்ஸனும் இன்ஜர்டா இல்ல. இவங்க எல்லாருமே அந்த டைம் எடுத்து உள்ள வந்தாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் நம்புறேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் ஃபைனலி ஸ்பீக்கிங், இந்த லெவர்கூசன் கேம் பத்தி க்ரௌட் இம்பாக்ட், இந்த கேம் மட்டும் இல்ல பிரைட்டன் கேம் பத்தியும் நான் சொல்லியிருந்தேன். செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கர டர்ன் அரவுண்ட் இருந்துச்சு பிரைட்டன் கேம்ல. இந்த கேம் வந்து நான் லைவ் பண்ணும்போது வால்யூம் இல்லாம பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலா தெரியல. பட் நீங்க சொல்லுங்க, க்ரௌட் இம்பாக்ட் எப்படி இருக்கு கேம்ல? இல்லை, ஐ திங்க் க்ரௌட் இம்பாக்ட் நமக்கு, ஐ மீன் ஆப்வியஸ்லி நம்ம ஆன்ஃபீல்டு போகிறோம், நம்மளும் லைவ் தான் பார்த்தோம், அதுவும் வந்து மியூட் பண்ணி தான் பார்த்தோம், பெருசாக இல்லை. பட் ஆன்ஃபீல்ட் போனவங்க எல்லாருமே வந்து ட்விட்டரில் போட்டிருந்தாங்க, என்னமோ ஸ்லாட் வந்துட்டாருன்னா க்ரௌட் இருக்காது. நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 கேமில் வந்து ஆன்ஃபீல்டு அப்படியே அமைதியாயிருச்சு, நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்பாலில் லிவர்பூல் ஆடக்கூடாதுன்னு எத்தனை விஷயம் அப்படி இப்படின்னு பேசுனீங்க, இப்போ எப்படி க்ரௌட் வந்துருச்சு? பிரைட்டன் கேமில் ஸ்லாட் சொல்கிறாப்புல, எனக்கு இத்தனை தடவைலாம் என் பேரை வந்து ஹாலண்ட்லலாம் பாட மாட்டாங்க, எனக்கு அதுவும் பிடிச்சிருந்துச்சு, ஜாபி அலோன்சோ பேரையும் வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பாடினாங்க, எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாப்ல. ஸோ ஃபுட்பால் சரியில்லை, அது சரியில்லைன்னு ஃபர்ஸ்ட் 3-4 கேம்ல சொன்னவங்க எல்லாம் இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபுட்பால் இப்ப அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் பெருசா மாறல, 3 பாயிண்ட் வருது இல்ல. தட்ஸ் த மெயின் திங். யூ சியர் as long as you get the 3 points. சீசனுக்கு அப்புறம் உனக்கு பரேடு வேணுமா வேண்டாமா? உனக்கு ஸ்பீச் ஃபுல்லா பரேடு வேணுமா வேண்டாமா? உனக்கு 4 கேம்ல வந்துட்டு ஆய் ஊயின்னு கத்திட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் அந்த கேம்ல வந்து நீ ஆப்பனண்ட் 3 கோல் போட்டா கம்மந்து உட்காந்துருப்ப. ஆனா அதே பரேடுக்கு போனா உனக்கு லைஃப் லாங் ஒரு மெமரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. அதனால 3 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஆய முட்டு இருங்கடா, சத்தம் போடுங்க, திரும்பி வாங்க, அவ்வளவுதான். ஸ்டாண்ட் பிஹைண்ட் த டீம், சப்போர்ட் ஆர் டீம். ஏன்னா பிரைட்டன்லாம் வந்து தி கிரவுட் பிளேட் அ மேசிவ் ரோல். அது அந்த நம்ம கம்பேக் வந்து பிரைட்டன் கேம்லலாம் இட் வாஸ் ரியலி நைஸ் டு see அந்த பிரைட்டன் கேம், எஸ்பெஷலி லெவர்கூசன் கேம் கூட we didn't go down. நான் சொல்லிட்டு இருந்தேன், I need to see when we go down what happens ன்னு. பிரைட்டன் we went down and we were clueless செகண்ட் ஹாஃப் வர வரைக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் again we got back 2 minutes 2 goals போட்டுட்டு we completely changed the game around. ஆமா. So the crowd வந்து it's really nice to see that they are helping the team on even after Klopp has gone off, because they understand the Anfield ஓட பவர் என்ன. ஆன்ஃபீல்டுக்கு வந்து ஒழுங்கா வந்து ஆன்ஃபீல்டு இருந்துச்சுன்னா பிளேயர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் ஆஃப் ஆயிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஃபேன்ஸுக்கு தெரியுது, which is really nice. ஆமா. பட் ஃபைனலா ஆஸ்டன் வில்லா ப்ரீவியூக்கு முன்னாடி நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு போட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து எனி கொஸ்டின்ஸ் நம்ம லெவர்கூசன் கேமுக்கு அப்புறம் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் கொஸ்டின்ஸ், அதுலேருந்து ஏதாவது இம்பார்ட்டண்டா இருக்கா என்ன? ஆமா, ஃபர்ஸ்ட்லி இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆஃப்டர் ஐ மீன் ரிவ்யூ வீடியோஸ் இப்போ இன்டர்நேஷனல் பிரேக் அதெல்லாம் நானும் சேஷிங் இருப்போம், நோ டவுட் அபவுட் தட். பட் ரெகுலராக ரொம்ப டெய்லி இருக்கிற இது விஷயங்கள் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வருது. ஸோ மறக்காமல் வந்து அதை போய் இப்போவே வந்து ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க கண்டினியூ பண்ணுறதுக்கு. மெயின் கொஸ்டின் சிலது இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சொல்லுங்க should we focus mainly on PL or CL or equal importance should be given to the cup competitions also? quadruple run. ஐயோ கேட்ட கேள்விக்கு பதில் எதிர்பார்க்கிறேன் நான். இந்த மாதிரி குவாட்ரபிள் போறேன்னு கேட்கல, இம்பார்ட்டன்ஸ் எங்க இருக்கணும் இல்லைங்க. அதான் அவர் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு கப்பும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஐ திங்க் மோர், அதாவது இந்த சீசன் எல்லாருக்குமே தெரியும் பிரீமியர் லீக்கும் சாம்பியன்ஸ் லீக்கும் தான் மெயின், கேரபாவும் எஃப்ஏ கப்பும் வந்து ஒரு லெஸ்ஸர் இம்பார்ட்டன்ஸ்னு கோட் அண்ட் கோட். பட் நான் எதுக்கு வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்க, எவ்ரி திங், ஈவன் ஒரு ட்ரோஃபி டசன்ட் மேட்டர் வாட் இட் இஸ், கேரபாவாக கூட இருக்கட்டும் இல்லை எஃப்ஏ கப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தட் வில் பி அ பிக் மொரால் பூஸ்ட் ஃபார் நம்ம ஃபேன் பேஸ் அண்ட் அவர் ட்ரஸ்ட் இன் திஸ் மேனேஜர்.
அண்ட் இந்த மேனேஜருக்கும் இட் இஸ் அ பிக் ஆர்னே ஸ்லாட் வந்து வி ஹேவ் டு ரிமெம்பர் என்னதான் பயங்கரமான ஸ்டார்ட் எல்லாம் இருந்தாலும் இட் இஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சீசன் இன் இங்கிலாந்து. Yeah. பயங்கரமா ஆடிட்டு கடைசியில தேர்ட் இந்த பிரீமியர் லீக், கேரபாவில் வந்து செமிஃபைனல்ல தோத்துட்டோம், எஃப்ஏ கப் செமிஃபைனல்ல தோத்துட்டோம். லைக் ஓகே இட்ஸ் ஸ்டில் அ குட் சீசன், பட் ஒரு ட்ரோஃபிங்கிறது இட் இஸ் ஸ்டில் அ ட்ரோஃபி. Yeah. ஸோ அந்த இம்பேக்டுக்காக நான் வந்து இது சொல்றேன். பட் குவாட்ரூபிள் ரன்னு சொல்லும்போது வாட் ஐ ஆல்சோ மீன் இஸ், அதாவது நீ பிஎல்க்கு போடுற லைனப்பே தான் 3 டேஸ்க்கு அப்புறம் நீ கேரபாவிலையும் போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த அந்த டைப் கிடையாது. பட் வி ஹாவ் அ குட் இனஃப் ஸ்குவாட் டு சேலஞ்ச் ஃபார் ஆல் 4 ட்ரோஃபீஸ். நம்ம வந்து தி ஒன்லி திங் தட் வில் இம்பாக்ட் என்ன கேட்டா இஸ் இன்ஜுரிஸ் தான். அது வந்து ஒரு ஒரு நம்மளுடைய ஃபேர் ஷேர் வந்துகிட்டே தான் இருக்கு. மாசம் வந்து 2 பேர் ஆமா இல்ல வந்துகிட்டே தான் இருக்காங்க. கரெக்ட். பட் 2 பேர் படுத்துக்கிறது, அப்பப்போ ஸ்டாகர்டா படுத்துக்கிறது, அதாவது ஒருத்தன் இப்போ ரெக்கவர் ஆகும்போது இன்னொருத்தன் படுத்துக்கிறான் அப்படின்னா அது ஓகே. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நமக்கு 2 சென்டர் பேக்கும் படுத்துட்டானுங்க ஒரு சீசனு ஒரே சமயத்துல. அப்புறம் இப்போ இப்போ ஃபார்வர்ட் லைன் கூட ஒரு 5 பேர்ல வந்து 4 பேர் இன்ஜர்டா இருந்தானுங்க ஒரே சமயம். அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப பிரச்சனை. இப்போ 4 பேருக்கும் இன்ஜுரி வரலாம் ஒரு சீசன்ல. பட் இப்போ ஜோட்டாக்கு போயிட்டு அவன் ரெக்கவர் ஆன அப்புறம் டியாஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்ததுன்னா தென் வி ஆர் லைக் ஓகே ஜோட்டா வந்துட்டான் திரும்ப அப்படின்னு. அந்த அந்த இன்ஜுரி வந்து இட் பிளேஸ் அ மேசிவ் ரோல் எனி கிளப்ல, பட் எஸ்பெஷலி ஒரு கிளப் விச் இஸ் கோயிங் ஃபார் 4 ட்ரோஃபீஸ். தட்ஸ் வெரி ட்ரூ. ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து யுகி கேட்டிருக்காப்ல. ஸோ த ஆன்சர் இஸ் பேசிக்கலி இதில் பாரபட்சம்லாம் பார்க்க தேவையில்ல. ஆப்வியஸ்லி த 2 ஆர் த மெயின் ஒன்ஸ் கோட் அண்ட் கோட். பட் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு இப்போ குவார்டர் ஃபைனல் வந்து பிளேயிங் அகெயின்ஸ்ட் சவுத்ஹாம்ப்டன் அவே டிசம்பர் 16th கமெண்ட்ஸ் ஆகிற வீக். ஐடியலி ஆன் பேப்பர் தட் இஸ் அ வின்னபிள் கேம். பட் சவுத்ஹாம்ப்டன் ஸ்டேடியம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த ஸ்டேடியம் நான் பிளேயர்ஸையோ மேனேஜரையோலாம் வந்து நான் பெரிய ஆட்கள் அவங்களாம் அப்படி நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு தம், பட் ஃபார் த டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி தட் வி ஹேவ் அண்ட் தே ஹேவ் வி ஷுட் பி பிளேயிங் மச் மச் பெட்டர். அது வந்து அன்டினையபிள் ட்ரூத். அப்படி இருந்தும் வந்துட்டு இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம், it is the Liverpool Football Club problem against St. Mary Stadium. அது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. So we are going away which is ideally it should be a easy winnable game. அதான் வந்து on paper and obviously வந்து அதுல வந்து இந்த எட்டு எண்டோ இவங்க வந்து ஆட போறாங்க அந்த கேம்ல. There's absolutely no doubt about it. And அந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு if we progress we go to the semis இல்ல, செமிஸ்ல வந்து there is a chance that we play either of United, Arsenal, Chelsea, Tottenham. இல்ல இருங்க இப்ப குவார்டர் ஃபைனல் டிரா இப்பதான் இப்ப நேத்து தான் ஃபைனல் டைமிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ என்கிட்ட இருக்கு இப்போ. குவார்டர் ஃபைனல் பாத்தீங்கன்னா ஆர்சனல் கிறிஸ்டல் பேலஸ், நியூகாசில் பிரென்ட்ஃபோர்ட், டாட்னம் மேன் யுனைடெட், சவுத்ஹாம்ப்டன் லிவர்பூல். இருங்க ஐடியலி சொல்லலாம். ஆர்சனல் கிறிஸ்டல் பேலஸ் ஆர்சனல். ஓகே. நியூகாசில் பிரென்ட்ஃபோர்ட் ஐடியலி நியூகாசில். ஆமா. அடுத்து என்ன சொன்னீங்க? டாட்னம் மேன் யுனைடெட். எனக்கு கேட்டா டாட்னம் ஹோம் டாட்னம் தான். யா அதான் சிட்டியே போய் தோத்துருக்கானுங்க. எஸ் ஐடியலி டாட்னம். ஏன்னா பார்த்து இன்னைக்கு டாட்னம் கேல்டாஸ்ராய் கூட தோத்தானுங்க கிறுக்கனுங்க. அவே போனாங்கல்ல. அவே போனாங்க. ஆமா. அட் ஹோம் டாட்னம் வந்து they are a decent team. சோ அதனால தான் நான் சொல்றேன். அண்ட் சவுத்ஹாம்ப்டன் லிவர்பூல். சோ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து you have a 2-legged semi-final. ஓ அப்படியா? கேரபா வந்து எப்போதுமே ரெண்டு லெக் இல்ல செமிஸ்ல. ஆமா, ஆனா கோவிட்க்கு அப்புறம் மாத்தலையா அவனுங்க? ஐ டோன்ட் திங்க் சோ. எனக்கு தெரியல. ஐ திங்க் மேபி அந்த வருஷத்துக்கு மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. பட் அதான் இல்ல பொட்டன்ஷியலி யூ ஹேவ் ஒரு ஏர்லி ட்ரோஃபி. வேற ஃபெப்ரவரியில ட்ரோஃபி வந்துச்சுன்னா இட்ஸ் ஸ்டில் a good feeling தானே. ரைட். இல்ல ஐடியலி ஆர்சனல், நியூகாசில், டாட்னம் அண்ட் நம்ம ஓகேவா? சோ நாலுமே பிரீமியர் லீக் சைட்ஸ். நாட் கோயிங் டு பீ எனி ஈஸி கேம்ஸ். சோ மேபி அந்த கேம்ஸ்க்கெல்லாம் வந்து ஐ திங்க் த மெயின் லைனப் will come back in. I think so. ஆமா. Because we are not going to keep all these players and play against the likes of Arsenal. Because if we progress no doubt we will get Arsenal. எனக்கு அதெல்லாம் டவுட்டே கிடையாது. செமிஸ்ல நம்மளுக்கு கண்டிப்பா ஆர்சனல். நான் குவார்டர்ஸ்ல எதிர்பார்த்தேன் கண்டிப்பா ஆர்சனல் தான் நம்மளுக்கு விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க ஆனா சொல்ல முடியாது. டாட்னம் ஆர்சனல் தூக்கி போட்டாலும் போடுவாங்க செமிஃபைனல்ல. நார்த் லண்டன் டார்பி 2 லெக் வேற. ப்ராபபிலி பயங்கர மார்க்கெட்ல வரும்ல. பயங்கர வியூவர்ஷிப் டெலிகாஸ்ட் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் எனக்கு என்னமோ வந்து நியூகாசில் டாட்னம் போயிட்டு ஒரு அண்டர்டாக் கிமிக் மாதிரி ஃபைனல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க கொண்டு வரலாம். அதுவும் ஆர்சனல் லிவர்பூல் வச்சுட்டு ஒருத்தன் எலிமினேட் பண்றதுக்காக. பட் ஐ மீன் தட்ஸ் a long way down. ஸோ இந்த கேள்வி வச்சு எங்க போயிட்டோம். இந்த கேள்வி வந்து பேசிக்கலி ஆல் த ட்ரோஃபி ஷுட் பி ட்ரீட்டட் தி சேம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆர்சனல் அண்ட் சிட்டி போத் ஆர் நாட் அட் தியர் பெஸ்ட். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்பவே ஒரு நல்ல லீட் எடுக்கணுமா டைட்டில் சேலஞ்சில்? ஆமாங்க, இது ஆப்வியஸ் ஆன்சர் எஸ் தான். எனி டைம். ஏன்னா அந்த எனி டைம் லீடு வந்து
போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. லைக் ஆல் இட் டேக்ஸ் இஸ் 1 or 2 games. ஒரு டிரா ஒரு லாஸ்னா டக்குன்னு யூ லாஸ்ட், யூ டேக்கன் 1 out of 6 points. ஸோ எனி டைம் யூ கேன் கேபிட்டலைஸ். நம்ம கேபிட்டலைஸ் பண்ணோம் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ குட் ஃபீலிங். இல்லை அந்த ஒரு வாரம் இருந்துச்சு, சிட்டி தோத்தானுங்க, ஆர்சனல் தோத்தானுங்க, எவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்ம ஜெயிக்கும் போது. ஸோ அதான், ஸோ அது அந்த ஃபீலிங்காக வச்சு ஜெயிப்போமே, வேற எதுவும் வேணாம். தட்ஸ் ட்ரூ. யா, இட் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏர்லி லீட் வந்து நான் தான் பார்க்குறேன் இந்த வீக்கெண்ட். இப்போ ஆர்சனல் ப்ரிவியூ பேசுறதுக்கு முன்னாடி ஒருவேளை இஃப் வி வின் அகேன்ஸ்ட் வில்லா அண்ட் ஆர்சனல் ட்ராப் பாயிண்ட்ஸ் அகேன்ஸ்ட் செல்சி அவே ஃப்ரம் ஹோம், probably we will be 9 or 10 above Arsenal, which is one incredible ஆமா, இல்ல அது மட்டும் இல்ல, சிட்டியும் they are going away to Brighton, which is not easy. Which is not easy again. அதான், it is a very very good chance for us to open up a good lead in the weekend. ஏன்னா I think City will play before us ன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க சண்டே ஆடுறாங்களா? இல்ல அதே நாள் தான் நமக்கு முன்னாடி கேம். அவங்க 5:30 kick off, நம்ம 8 PM kick off. ஆமா அதான். So if they somehow drop points, which will not most likely not happen, ஏன்னா 4 கேம் தொடர்ந்து குவார்டியோலால உயிரை விட்டுருவான், அப்பவே ரெசிக்னேஷன் கொடுத்துருவான் 4 கேம் ஒரு பாயிண்ட் டிராப் பண்ணா. So that is highly not going to happen, but it's still one main rival on Arsenal ட்ட வந்து if they drop points against Chelsea at Stamford Bridge and நம்ம வந்து வின் பண்ணோம்னா வில்லா கூட ஆல்ரெடி ஒன் டைட்டில் சேலஞ்சர் வந்து ஒரு 10 point லீட் ஆஃப்டர் எத்தனை கேம், இது 10 கேமா 11 கேம்ஸ், 11 கேம்ல 10 point லீடுங்கிறதுலாம் வந்து ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் ஆமா நமக்கு இருக்கும் அப்போ. ஸோ யா, ஐ மீன் ஸோ இட்ஸ் குட் டு டேக் அ லீட். நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் லெஃப்ட் சைடு அட்டாக் இன் த வேர்ல்ட். வி ஹேவ் டியாஸ் அண்ட் வி ஹேவ் கேக்போ. ஹவு டு வி see that? மெட்ரிட் வந்து எம்பாப்பே சென்டர் ஃபார்வர்டாக ஆடுறாங்க. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது ஒன்று இல்லைனா நான் சொல்லியிருப்பேன் வினிஷியஸ் அண்ட் எம்பாப்பே லெஃப்ட்டு. பட் மெட்ரிட் வந்து எம்பாப்பே சென்டர் ஃபார்வர்டாக ஆடுறாங்க. ஸோ டெஃபினட்டாக அது முடியாது. வெரி வெரி குட். அது வந்து குட் சைன்ஸ். ரெண்டு பேரும் கம்பீட்டிங் ஃபார் டு ஈச் அதர் ஃபார் தட் பொசிஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி நைஸ் டு see. ஆல் குட் சைன்ஸ். நாட் ஜஸ்ட் கம்பீட்டிங், ரெண்டு பேருமே நல்லா பண்றானுங்க, ரெண்டு பேரும் கோல் போடுறானுங்க கண்டினியூஸா. ஸோ அது மட்டும் இல்ல, பெஸ்ட்னு தெரியலங்க நமக்கு, எல்லா டீமும் எனக்கு தெரியாது. பட் இட்ஸ் அப் தேர் டாப் 3 4 5 அந்த மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட். தட்ஸ் வெரி ட்ரூ. டியாஸ் ஃபால்ஸ் நைன் பத்தி பேசணும். should Gakpo play as the striker until Jota returns? ஐ திங்க் கேம் டு கேம் வேரி ஆகுங்க. ஸ்லாட் சொன்ன மாதிரி இந்த கேம் வந்து டியாஸ் ஆடினா, பிகாஸ் ஃபார் பர்டிகுலர் ரீசன்ஸ் நம்ம இது பாட்காஸ்ட்ல முன்னாடியே சொன்னோம். சில கேம்ல நுனியஸ் ஆடுவான், சில கேம்ல கேக்போ கூட சென்டர் ஃபார்வர்டாக ஆடலாம். ஐ திங்க் இட் வில் வேரி கேம் டு கேம். ஜோட்டா வர வரைக்கும் இட் வில் வேரி கேம் டு கேம். ஜோன் சோபஸ்ல எல்லாம் பேசியாச்சு. டப் ஃபிக்சர்ஸ்ல வந்துட்டு 5 வின் 1 டிரா பண்ணியிருக்கோம் 6 கேம்ல. வி ஸ்டில் ஹேவ் வில்லா, சவுத்ஹாம்ப்டன், சிட்டி, மெட்ரிட் சிட்டி. ஆனா அதுக்கப்புறம் வி ஹேவ் நியூகாசல் அவே அண்ட் எவர்டன் அவே. ஸோ இன்னும் நம்மளுக்கு 6 கேம் இருக்கு, 12 டஃப் கேம்ஸ் ஆக்சுவலி. ஆமா. ஸோ நம்ம அதான் சொன்ன ஹாஃப் வே நம்ம வந்து த்ரூ வந்துட்டோம். அதில் 5 wins and 1 draw. I think the most important are the 2 games, Real Madrid and Manchester City. Out of all of these, and obviously this weekend, இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் வந்து அவுட் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ் இட்ஸ் கோன் பி கண்டிப்பா சிட்டி அண்ட் மெட்ரிட். ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், நீங்க சொல்லுங்க, நான் அப்புறம் ஒரு கேள்வி கேட்கறேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, தட் இஸ் நாட் ஈவன் ஃபார் த என்ன சொல்றது கரண்ட் சீசன் ஆர் நாட். அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அந்த ஒரு வின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது நம்ம சைடுக்கு. ஏன்னா நம்ம ரியல் மெட்ரிட் வாங்காத அடியே கிடையாது. அந்த மாதிரி அங்க அடிச்சிருக்கான், இங்க அடிச்சிருக்கான், அந்த சேரியில பிறந்திருக்கான், இந்த சேரியில பிறந்திருக்கான், அவன்ட்டு அடி வாங்காத இடமே இல்லை கடைசி 10 வருஷமா. அதனால வந்து நம்ம அந்த வின்னுங்கிறதுலாம் வந்து ஒரு பயங்கர ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும் ஃப்ரம் த நியூ மேனேஜர். பிளேயர்ஸுக்கே நம்ம நல்லா தான் பண்றோம் போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரும் அந்த 2 கேமையும் பண்றது. ஏன்னா ஒன்னு வந்து நம்ம டைரக்ட் டைட்டில் ரைவல் பிரீமியர் லீக்ல, இன்னொன்னு வந்து நம்ம எப்பவுமே தோக்குற ஒரு சைடு சாம்பியன்ஸ் லீக்ல. அதனால வந்து அந்த these two are going to be very very huge fixtures. அது பேக் டு பேக் வேற. ஆமா. நம்ம கேட்க இல்ல நான் கேக்குற கேள்வி, சப்போஸ் வந்து மெட்ரிட் தோக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு பிக் அ லாஸ் டு யூ திங்க் தட் இஸ்? ஏன்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் திங்ஸ், ஏன்னா வந்து 4 கேம் ஜெயிச்சாச்சு சாம்பியன்ஸ் லீக்ல இது வரைக்கும், 5வது கேம் தோக்க போறோம். அதுக்கப்புறம் ஆட போற ஃபிக்சர்ஸ் சாம்பியன்ஸ் லீக் மட்டும் நான் படிக்கிறேன். ஜிரோனா, அப்புறம் ஜான்வரியில லீல்ல பிஎஸ்வி, 3மே வெரி வின்னபிள் கேம்ஸ் which we should win realistically.
realistically, So yes. 7 அதான். wins out of 8 வந்து 21 points. You are very likely Definitely. to end up getting top 8. இல்லைங்க, வெரி லைக்லி எல்லாம் கிடையாது. இப்போவே பாருங்க, டேக் த டீம் தட் இஸ் இன் த 9th பொசிஷன். இருங்க சாம்பியன்ஸ் லீக் டேபிள் எடுக்கிறேன். இந்த இருங்க நான் எடுக்கிறேன். 9th பொசிஷன்ல இருக்கிற சைடு வந்து they have 8 points with 12 left to go. So 3 games winனா we are definitely 8th, at least 8th. ஆமா. அப்புறம் என்ன? Mathematically How we are big at a least loss 8th. is on the Madrid? In terms of the context for the season, nothing. But அதான். in terms of the mindset of the players, it will be big. ஏன்னா ஹோம் கேம். நான் பர்னபியூல போய் தோத்தா கூட ஐ வுடன்ட் கேர் மச். ஹோம் கேமு நம்ம ரிப்பீட்டடா அடி வாங்குற ஒரு சைடு. மெட்ரிடும் பெருசா ஆடல, அதுவும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா ஆமா. லாஸ்ட் 2 கேம்ஸ் ஆமா அவங்க மெட்ரிடுக்கு 18th இன்னுமே இருக்காங்க இப்போ. வந்து நம்ம கேம் ஒன்று இருக்கு, அட்டலாண்டாவேவும் இருக்கு. ஸோ ஆக்சுவலா மெட்ரிட் வந்து இட்ஸ் மச் பிகர் தட் தே ஹேவ் டு வின். ஆமா ஆமா. தி ஓனர்ஸ் தி பால் இஸ் இன் தி ஏர் கோட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா. அந்த கேம்ல ஈவன் இஃப் வி கெட் அ டிரா, இட் வில் பி a huge boost for the players, for the manager, எல்லாமே தான். We just have to avoid defeat அந்த கேம்ல. And the rest 3 are pretty much winnable games. அது anything can happen, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் winnable games on paper. ஆமா. Girona, PSV and Lille வந்து Lille obviously they won against Madrid, Atletico Madrid and draw against Juventus. ஆமா இல்ல Lille have been playing well, இல்லன்னு சொல்லல. Yeah. The same PSV and Girona வந்து they have not been playing well. They are in the bottom 10 என்னமோ இருக்காங்க. Girona 29, PSV வந்து 24. So bottom 10 nearly ரெண்டு கிளப்புமே இருக்காங்க. So those two should be winnable games. But not much. But City game வந்து it is very very important. We should not lose. ஏன்னா home game வேற. We should not lose. Even if we don't win, we should not lose the City game. So அதுதான் far more important in terms of context அது. ஆமா ஆமா கரெக்ட். So the next question வந்து Klopp second half tactics versus Slot second half tactics. ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதா, ரிசம்பிளன்ஸ் இருக்கா? ஸோ ஸ்லாட் பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன், ஏன்னா அதுதான் மோர் ரீசெண்ட்டு. டாக்டிக்கலி ஸ்பீக்கிங் ப்ராட் சிஸ்டம் வைஸ் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் அந்த இண்டிவிஜுவல் அட்ஜஸ்ட்மெண்ட், ஏன்னா ஹாஃப் டைமில் ஒன்றும் பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண போகிறது இல்லை ஒரு கேமில். பட் அந்த இண்டிவிஜுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க செகண்ட் ஹாஃபில் எப்போதுமே அர்ஜென்சி இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து வெதர் இட் இஸ் பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனர்ஜி கன்சர்வ் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஆடுறோம், என்ன ரீசன் எனக்கு தெரியல. பட் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் ஃபாஸ்டர் தென் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். வேற கிளாப்போட இதில் வந்து நம்ம எப்போதுமே வந்து வி ஸ்டார்ட் ஹை, ஸ்டே ஹை, அதுக்கப்புறம் எண்டிங்கில் டயர்டாகி, அதுவும் சீசன் போக போக டயர்டாகி கொஞ்சம் டிப் இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல நான் சொல்றது. ஸோ தட் இஸ் தேர். அதுதான் என்னோட இது. கிளாப் வந்து ஐ திங்க் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சிஸ்டம். அந்த சில பிரின்சிபல்ஸ் அந்த ப்ரெஸ்ஸிங் வைஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சிஸ்டம் இன் பொசிஷன். ஸோ அதனால கிளாப்போட சைடு வந்து நமக்கு பொசிஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. வேற ஸ்லாட்டோட சைடில் அது ஒரு பெரிய எம்பசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் பொசிஷன் வந்து we are very bad இப்போதைக்கு. அட்லீஸ்ட் ஹோப்ஃபுல்லி எவ்ரி கேம் he fixes that. அந்த அவுட் ஆஃப் பொசிஷன் பிரச்சனை இருக்கிற ஸ்லாட்ல. நெக்ஸ்ட் அப் வந்து where do we want to buy players and fill the gaps? Do you think we will buy in that winter window? ஏங்க அந்த வீடியோ வந்து இன்டர்நேஷனல் பிரேக்ல பேசுவோம். I think there's no point in talking about it now. நம்ம வாங்குவோமான்னு கேட்டால் சிம்பிளாக ஆன்சர் இல்லைன்ட்டு சொல்லிடுவோம். பட் இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல மேபி வில் அட்ரஸ் அபவுட் இட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து why we don't regret not getting Xabi Alonso? ஏன்னா ஸ்டைலிஸ்டிக் நம்ம இந்த ஸ்லாட்டை ஹையர் பண்ணும்போது நம்ம நிறைய சொல்லியிருந்தோம், டேட்டா வச்சு பண்ணியிருக்காங்க, ஸ்டைலிஸ்டிக்லி வெரி சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ஈவன் இந்த ஜேமி கேரிகர் கூட ஸ்லாட் இன்டர்வியூ பண்ணும்போது அது கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு என்னன்னா வை வி ஆர் நாட் மிஸ்ஸிங் ஜாபி அலோன்சோங்கிறத விட வை இஸ் ஸ்லாட் அ வெரி குட் ஃபிட்னு கேட்கறது தான் ஐ திங்க் இஸ் த ரைட் கொஸ்டின். அண்ட் அது வந்து இட் பாயிண்ட்ஸ் டு அ குட் ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் என்ன கேட்டால். அதாவது மைக்கேல் எட்வர்ட்ஸ் வந்து அவர் லேப்டாப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு நல்லா தெரியுது. வந்து வி ஹாவ் அ சிஸ்டம், வி ஹாவ் அந்த சொன்ன மாதிரி அந்த பிரின்சிபல்ஸ் வந்து தே ஆர் ப்ராட்லி த சேம். அவங்க ஸ்லாட் ஆடின ஃபயர்னுடுக்கும் இப்போ கிளாப் ஆடின லிவர்பூலுக்கும் வந்து இட் வாஸ் ப்ராட்லி த சேம். ஸோ அதனால தான் வி தாட் ஓகே திஸ் வில் பி அ குட் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜாபி அலோன்சோ எடுத்துட்டீங்கன்னாக்கா வந்து இ பிளேஸ் அ பேக் 3 லெவர்கூசனில். அஃப்கோர்ஸ் சோசியேடாட்டில் இருக்கும்போது இ பிளேட் அ பேக் 4லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஐ மீன் இட் வுட் ஹவ் பீன் அ பிக்கர் சேஞ்ச். அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி. என்ன கேட்டால் ஆக்சுவலாக இப்போ லெவர்கூசன்லேருந்து இவர் அமோரிம் வந்து யுனைடெடுக்கு போகிறாரு. பட் லெவர்கூசன்லேருந்து ஜாபி அலோன்சோ அட் லெஃப்ட்
அமோரிம் would have been a good replacement அங்க. For Leverkusen, yeah. ஆமா. Mm, ஸோ ஏன்னா ஸ்டைலிஸ்டிக்லி they are more closer to each other. yeah. அதுதான் எனக்கு தோணுது. Yeah. So that's it for the questions. நம்ம அடுத்து இப்போ ஆஸ்டன் வில்லா ஐயோ பெரிய எபிசோடா போயிடுச்சு வரைக்கும் பெரிய பார்த்தாங்கன்னே எபிசோடா தெரியல. போயிடுச்சு. பாருங்க ஆஸ்டன் வில்லா ஒரு பிரீமியர் லீக்ல ஒரு டீம், அடுத்து நம்ம ஃபிக்சர், அதுதான் ப்ரீவியூ க்ளோஸ். இல்ல என்ன சொல்றேன்னா பிரிடிக்ஷன் லீக் அது கெடுங்க. வார வேற கேட்டுட்டு இருக்காங்க பிரிடிக்ஷன் லீக். நீங்க வேற ஏமாத்திட்டு இருக்கீங்க. எனக்கு வேற ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சேஸ் வரட்டும் நானும் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். அதை எடுத்து காட்டுங்க. இல்ல நானும் அதான் சொன்னேங்க, கௌதம் நானும் ஒண்ணா இருக்கும்போது பண்ணலாம் அப்படின்னு. இப்படியே சொல்லி வரவங்க எல்லாம் போவாங்க, டேய் இவனுங்க ஆடுற மாதிரியே தெரியலடா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இருங்க. சரியான கோல் டியாலோ செகண்ட் கோல். யுனைட்டடா? ஆமா யுனைட்டட் 2-0 லீட்ல இருக்காங்க. சரியான கோல் டியாலோ செகண்ட் கோல். ஃபர்ஸ்ட் கோல் டியாலோ தான். இந்த கோல் சரியான கோல். ஆமா பட் ப்ரெடிக்ஷன் லீக்கு வருவோம். நான் ஆக்சுவலா வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு. பட் இந்த வாரம் விஸ்வா பயங்கரமான லீட்ல போயிட்டாரு. திருப்பி வந்தாரா அடங்குய்யால. இந்த வாரத்தோட டாப் ஸ்கோரரும் அவர் தான். அதனால தான் அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப் கொடுத்து வச்சிருக்காங்க. சப்போர்ட்ஸ் செல்சி. அவர் செல்சி ஃபேன், இவர் வேற விஸ்வா. ஓ இது வேற விஸ்வாவா? ஆமா செல்சி ஃபேனு. அவர் வந்து இப்போ 86 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. இந்த வாரத்தோட ஹையஸ்ட் ஸ்கோரரும் அவர் தான். நம்பர் 5ல இருந்து நம்பர் 1க்கு போயிட்டார் அவர் ஸ்ட்ரைட்டா. ஆமா ஸோ பீகாடான் ஜோ சுபனேசன் உங்களுக்கெல்லாம் வந்து பயங்கர வேலை இருக்கு. 9 பாயிண்ட் லீட்ல இருக்கிறவர். கேட்ச் அப் பண்ணுங்க. நம்ம 2 பேரும் நீங்க ஆக்சுவலா நல்லா பண்றீங்க. நான் வந்து நடுவில் ஆமா நான் இது பாருங்க, நல்லா பண்றீங்கன்னா உடனே டாப் 4லாம் எதிர்பார்க்க கூடாது. இப்ப நம்ம வந்து இப்ஸ்விச் டவுன் வந்து 15வது இருந்தா நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இல்ல பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டீசெண்டா தான் பண்றீங்க. நீங்க என்ன 30வதுல இருக்கீங்க? 30 பரவாயில்லையே. ஆமா இந்த வாரம் 12 ரேங்க் ஏறி இருக்கீங்க நீங்க. அடே அப்பா. ஆமா நான் வந்து 43ன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு 7 ரேங்க் ஏறி. அதுவே வின்னியா? உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு தூரத்துல இருந்தேன் நானு. ஆமா இல்ல நடுவுல நான் ஒரு வாரம் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். நான் ஒரு வாரம் 2 வாரமா போடலன்னு நினைக்கிறேன் நான். அதுவே போட்டுருச்சியா? பரவாயில்ல லாங் சீசன், அதனால நம்ம பாத்துக்கலாம். 58 நீங்க என்ன 62வா? 4 பாயிண்ட் தானே, அது பாத்துக்கலாம். அது எப்போ வேணாலும் மாறும். அது எப்படி வேணாலும் மாறும். ஆனா டாப்புக்கு 15 பாயிண்ட் நமக்கு அப்படி வச்சுக்குவோம். அப்படி எப்போ வேணாலும் மாறும். ஆமா 15 பாயிண்டா? ஆமா 70. ஓ 80. நீங்க 62, அவர் 86. இது என்ன 15 பாயிண்ட்? 21. இப்ஸ்விச் டவுனா இருந்தது மேன் சிட்டியை பத்தி கம்பேர் பண்ண வேண்டியது. சரி. வாழ்த்துக்கள் விஸ்வா. ஆமா பட் அதான் இந்த சீசன் எண்ட் வரைக்கும் இது நடத்திட்டு இருக்கோம். 90 பேர் இருக்காங்க. இன்னொரு 10 பேர் எப்படியாச்சும் ரெக்ரூட் பண்ணிட்டு கூட்டு வாங்க. அவங்களை சப்ஸ்கிரைபும் பண்ண வைங்க. ரெக்ரூட்மெண்ட் டிரைவா? ஆமா ஏங்க 90ங்கிறத விட 100ங்கிறது அழகா இருக்குல்ல, நம்பர் பாக்குறது அழகா இருக்க. அந்த அழகா இருக்கிறதோட ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க. வில்லாவை பாப்போம் என்ன கோமாளித்தனம் பண்றானுங்க. ஆமா வில்லாவை பார்ப்போம். அவங்க வந்து அடுத்த கேம் அவங்களுக்கு வந்து நம்ம தான் என்ன அவையா ஹோமா என்ன, நம்ம தானே ஹோம்ல இருக்கோம். நமக்கு ஹோம் கேம். நமக்கு ஹோம் கேம் கரெக்ட். சாட்டர்டே நைட் 8 மணி. ஸோ இந்தியாவில் காலையில் 1:30 மணிக்கு கேமு. சண்டே காலையில். ஆமாம் என்ன இப்போ வில்லா அவங்களும் 4-2-3 தான் ஆடுறாங்க. லாஸ்ட் கேம் சாம்பியன்ஸ் லீக்ல பயங்கர காமெடிலாம் நடந்துருச்சு. ஆமா என்ன ஆச்சு நான் ஃபுல்லா பாக்கல. நான் வந்து சும்மா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அது பேசிக்கா மார்டினஸ் வந்து கோல் கிக்கு வந்து பால் பிளேஸ் பண்ணிட்டு அவன் வந்து டைரோன் மிங்ஸ்க்கு பாஸ் பண்ணிடுவான். இங்க பக்கத்துல தான் இருக்கான், 6 yard பாக்ஸ் பக்கத்துல தான் இருக்கான். டைரோன் மிங்ஸ்க்கு பாஸ் பண்ணிடுவான். மிங்ஸ் வந்து அதை பார்க்கல. அவன் நினைச்சுட்டு இருக்கான் மார்டினஸ் வந்து இவனுக்கு கொடுத்துருக்கான் கோல் கிக் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில பால் பிக் பண்ணி அப்படி 6 yard பாக்ஸ்ல லைன்ல இது பண்ணி அவன் கிக் அடிப்பான். ரெஃபரி வந்து டேய் நீ என்ன பண்ற, நீ எது கையில தூக்குற, நீ கோல் கீப்பர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெனல்ட்டி கொடுத்துட்டாரு. ஐயோ அப்ப கார்டு கொடுத்தாங்களா? கார்டு கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஐ திங்க் எல்லோ கார்டு இருக்கு டைரோன் மிங்ஸ்டா. அதுக்காக தான் கிடைச்சதான்னு எனக்கு தெரியாது. பட் அதுக்காக தான் கிடைச்சிருக்கும் ஆக்சுவலா. பட் பெனல்ட்டி கொடுத்து அதை ஸ்கோர் பண்ணி நம்ம சிமோன் மின்யோலே கிளீன் ஷீட். கிளப் ப்ரூகேல தலைவன் என்ன இருக்கானா? ஆமா ஃபுட்பால்ல விட்டு போய் 4 குழந்தைங்க பெத்துக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பான்னு எதிர்பார்த்தேன். பையன் இன்னமே வந்து கோல் போட கொடுக்குறான், கோல் எடுத்துட்டு இருக்கான். ஆமா ஸோ அப்படிதான் அவங்க கோல் போட்டு ஜெயிச்சாங்க. பட் ஆஸ்டன் வில்லா பிரீமியர் லீக்லயும் லாஸ்ட் 5 கேம்ல ஒரு வின் தான் நினைக்கிறேன். இல்ல ஆமா இது என்ன பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரெஷர் போய் விழுந்து பயங்கரமா ஃபால் ஆயிடுறாங்களோ. அது ஹேப்பன்ஸ் வித் எவ்ரி சைடு வேற இல்ல. ஆமா
போன வாரம் தான் டாட்னம் போட்டு பிரிச்செடுத்தானுங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்டன் வில்லா கிறிஸ்டல் பேலஸ் வந்து அவங்க வில்லா ஹோமுக்கு போய் ஜெயிச்சானுங்க கேரபா கப்பில். போன்மத் ட்ரா 1-1, அதுவும் ஆஸ்டன் வில்லா ஹோமில் அது. பட் அதான் ஆஸ்டன் வில்லா பேட் ரன் ஆஃப் ஃபார்ம் ஒரு லாஸ்ட் 5 கேமு. அதான் அந்த ஸ்டார்டட் வெல், நல்ல ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க, நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா ஆர்சனல்ல போன சீசன் ஜெயிச்சாங்க. ஆனா இப்பவே ஆர்சனல் அங்க அவே போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க எல்லாரும். ஸோ அதுவும் இருக்குது. அதனால வந்து சம்திங்ஸ் ஹேப்பனிங் இந்த சீசன். ஆடினா நல்லா விளாட்றானுங்க, இல்லைன்னா ரொம்ப மோசமா ஆடுறானுங்க. ஆமாம், ரொம்ப மோசமாக ஆடுறானுங்க. அவங்களோட நார்மல் லைனப் வந்து 4-2-3-1. அட்லீஸ்ட் நான் சாம்பியன்ஸ் லீக் பார்க்குறேன் அந்த லைனப்பு. பட் ஆலி வாட்கின்ஸ் மேலே ஆடுறான். அவனுக்கு முன்னாடி மார்கன் ராஜர்ஸ் பயங்கரமாக ஆடுறான் இந்த சீசன் அவன். ஆமா, ஜோஜோ அந்த பையன் தான் கோல் மேல கோல் போடுறான், நல்ல பிளே மேக்கிங்கும் பண்றான் மிடில் ஆஃப் தி பார்க்ல. அவன் தான் ரொம்ப கீ பிளேயர் வில்லாக்கு. ஆமாம், மார்கன் ராஜர்ஸ், ஜான் மெகின், லியான் பெய்லி ஆடினா லாஸ்ட் கேமு. யூரி டீலமென்ஸ், கமாரா மிட்ஃபீல்டில். மேட்சன் செல்சி, ஃபார்மர் செல்சி லோன் பிளேயர்னு நினைக்கிறேன். டாட்மண்ட் இப்போ வில்லா பிளேயர் தான். இப்போ வில்லா பிளேயர். ஃபார்மர் செல்சிலேருந்து டாட்மண்டுக்கு லோனில் போய் அவன் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் ஆடினான். கரெக்ட். ஆமாம், செல்சியோட பிளேயர் தான் வித்தாங்க, 35 மில்லியன் கம்மி வித்தாங்க. ஆமாம். அப்புறம் மேட்சன் லெஃப்ட் பேக்கு, மிங்ஸு, கார்லாஸ், கான்சா அண்ட் மார்டினஸ் கோலில். பிரிட்டி ஸ்ட்ராங் டீமுங்க. இப்போ இந்த டியூரானும் இவனும் வாட்கின்ஸும் சேர்ந்து ஆடுவாங்களா, இல்லை ஒருத்தன் சப்பா வருவானா அப்படின்னு எனக்கு இன்னும் தெரில. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வாட் அவன் பேர் என்ன, உனா எமரி முடிவு பண்றது அந்த கேம் பொறுத்தவரைக்கும். ஏன்னா சில கேம்ல வந்து 2 பேரும் தான் வச்சு ஆடுறான். சில கேம் பாத்தீங்கன்னா வாட்கின்ஸ் மட்டும் ஆடி டுரான் வந்து சப்பா வரான். சப்பா வர எல்லா கேமையும் கோலை போட்டுறான். ஆமா, இல்லைங்க, டுரான் வந்து கேம் டு கேம் அவன் சப்பா வரான். இவன் ராம்சி வந்து ஜேக்கப் ராம்சி என்னன்னா அவன், ஏன்னா அவன் டாட்னம் கேம் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான். அவனுக்கு ஏதாவது இன்ஜரியா தெரியலையே என்னாச்சுன்னு. டாட்னம் கேம் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான். பட் அதர்வைஸ் ஒனானா அவனை மறந்து போயிட்டாங்க. ஒனானா, டீலமென்ஸ் அண்ட் ஒனானா தான் மிட்ஃபீல்டு. அண்ட் வித் ராஜர்ஸா 3 பேரா. ராஜர்ஸ் வந்து சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் ஆடுறான் 10ல பேசிக்கா. 4-2-3-1 இந்த சைடு ரைட், நடுவுல வந்து ராஜர்ஸ்னா லெஃப்ட் ரைட் யாரு? லெஃப்ட் ராம்ஸே. டாட்னம் கேம் நான் சொல்றேன். லெஃப்ட் ராம்ஸே, ரைட் மெகின். ஓ மெகின்னா. சோ அவங்க விங்ஸ்ல ஆடலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரோ 4-2-3-1 இது. ரைட். ஓகே. வித் எல்லாம் ஹோல்ட் பண்ணி ஆடல. வித்த வந்து ஹோல்ட் பண்றதுக்கு பண்ணாங்கன்னா இங்க நமக்கு பிரச்சனை இல்ல. வித் புடிச்சானா தான் நமக்கு பிரச்சனை. ட்ரெண்ட் ராபர்ட்சன் வச்சுக்கிட்டு வித்த. ஆனா இவங்க 2 பேரும் வைடா போவானுங்க, ராம்ஸியும் மெகினும். வித்த ஹோல்ட் பண்றதுக்கு அவங்க வந்து டாட்னம் கேம் வச்சு நான் சொல்றேன். லூகாஸ் டீனியா, மேட்டி கேஷ் லெஃப்ட் அண்ட் ரைட் பேக். சோ அவங்க 2 பேரும் விங் பேக்ஸ் ஆடுறானுங்க அவனுங்க. ஏன்னா 4-2-3-1 தான சொன்னீங்க. 4-2-3-1 தான். ஃபுல் பேக்ஸ் தான் அவங்க. யா ஃபுல் பேக்ஸ் ஆடுவாங்க, விங் பேக்ஸ் ஆட மாட்டாங்கல்ல. இல்ல பட் அட்டாக்கிங் ஃபுல் பேக்ஸ்னு சொல்றாங்க. யார், மேட்சனும் கேஷுமா? இல்ல மேட்சனும் அட்டாக்கிங் தான். பட் இவன் லூகாஸ் டீனியா இருக்கான். ஓ டீனியா கேஷ் ஆடலையா? டாட்னம் கேம் டீனியா கேஷ் ஆடினா, டீனியா லெஃப்ட், கேஷ் ரைட்டு. சாம்பியன்ஸ் லீக்ல வந்து மேட்சன் லெஃப்ட், இவன் கான்சா ரைட் ஆடினான். ஓ பரவாயில்லையா, 2 சைட்லாம் போட்டு ஆடுற அளவுக்கு திமிரு பாரு. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஐ திங்க் அவங்க நேரோவா விளையாண்டு நம்மள வந்து சென்ட்ரல் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இட் வில் ப்ளே இன்டு आवर ஹேண்ட்ஸ். தட்ஸ் ஃபைன். ஆனா வித்த ஹோல்ட் பண்ணி அந்த கிராஸை உள்ள போடுறதா இருக்கட்டும், நம்மளுடைய டிஃபென்ஸை வந்து வெளியே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா நமக்கு பிரச்சனையாகி போயிடும். ஆமா. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே செட் அப் அண்ட் ஹவு தே வாண்ட் டு ப்ளே. நம்ம எக்காரணத்தை கொண்டும் வெளியே ஓடிட்டு இருக்கிற பாலை போய் காக்கா பிடிக்கிறது, கோழி பிடிச்சி அமுக்கிற மாதிரி அமைக்கலாங்க ட்ரை பண்றதெல்லாம் தேவையில்லை. அவனுக்கு நடுவில் வருவானுங்க, நடுவில் மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வி ஹேவ் டு மே. ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து சொல்ல மாட்டேன் பாருங்க, கொனாட்டே அண்ட் மெக்காலிஸ்டர் அவாய்டட் yellow cards அந்த கேம். அத வேற சொல்ல வரட்டும். ரியல் மேட்ரிட் கூட அப்புறம் மிஸ் பண்ணிருப்பானுங்க கிறுக்குனுங்க. அதனால வந்து ஐ திங்க் ஃபார் அஸ் இட் வில் ஸ்டில் பி கொனாட்டே, வான் டைக், சிமிகாஸ் அண்ட் ட்ரெண்ட், கிராவன்பர்க், சோபஸ்லை அண்ட் மெக்காலிஸ்டர். அதான் ஃப்ரண்ட் த்ரீ வில் பி நுனியஸ், சாலா, டியாஸ், நுனியஸ். சாலா டியாஸ் அண்ட் நுனியஸ் தான் ஆடுவாங்க. கேக்போ தெரியலையே, கேக்போவோ யார் ஜாஸ்தி ஆடினா இந்த கேம்ல? ஏன்னா யாரோ ஃபர்ஸ்ட் வெளில வந்தானுங்க. டியாஸ் கேம் ஹேட்ரிக் அடிச்சுட்டு வெளியே வந்தான்னு நினைக்கிறேன். பட் கேக்போ தான் முதல்ல வெளியே வந்தான்னு தான் நினைக்கிறேன் நான். யா ஐ திங்க் கேக்போ தான் முதல்ல வெளியே. இல்ல, டியாஸ் இன்ஜரி டைம்ல தானே ஹேட்ரிக்கே போட்டான். ஓ அப்படியா? அப்ப டியாஸ் ஃபுல்லா ஆடி இருப்பான். அதான் அப்ப கேக்போ தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். நுனியஸ் நடுவுல அண்ட் சாலா அந்த ரைட் தான் இருக்கு. ஆனா சாலாவே கேம் ஆஃப் அட் லைக் 70 minutes நினைக்கிறேன் சாலா. ஆமா. So I think this will be the lineup. அதான் hope they play narrow
and Anfield, it should be a pretty straightforward victory. But எல்லாருக்குமே தெரியும் பெரிய கேம்னு. அதான் it should be a really strong side அவங்க. அதனால சும்மாலாம் நம்ம வந்து விளையாட முடியாது. ஆன் பேப்பர் நம்ம வந்து ஹோம்ல ஆடுறோம், நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லலாம். பட் ஐ திங்க் லாஸ்ட் சீசனே வந்து ஃபர்ஸ்ட் லெக் நம்ம ஜெயிச்சிட்டோம். பட் செகண்ட் லெக்ல நம்ம போய் தோத்துட்டோம். ஏதோ ஒன்று பண்ணுமே. ஏதோ ஒன்று பண்ணோம், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அதுதான் நம்ம வந்து செகண்ட் லெக்ல என்ன பண்ண எனக்கு வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்லை என்ன இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன தோத்தா மாதிரி ஒரு நினப்பு. ஃபர்ஸ்ட் லெக்ல நம்ம வந்து 4-1 நம்ம போய் ஜெயிச்சுட்டு வந்தோம். செகண்ட் லெக்ல பாருங்க 3-3 டிரா. ஞாபகம் இருக்கா? கடைசியில போய் கேவலமா ஆனமே 3-3 டிராக்கு. ஜான் டூரான் 2 கோல் போட்டானே, 85-1 88-1. ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். அதனால வந்து அதெல்லாம் ரிப்பீட் ஆகாம வந்து நம்ம நல்லா விளையாடி இதை ஜெயிக்கணும். ஆமா ரிப்பீட் ஆகாமல் ஜெயிக்கணும். பட் அதுதான் இந்த எபிசோடு ஆல்ரெடி ரொம்ப லெங்க்த்தாக போயிடுச்சு. ஃபைனல் இது இங்கிலாந்து ஸ்குவாட் இன்னைக்கு அனௌன்ஸ் ஆச்சு. கர்டிஸ் ஜோன்ஸ் கால் அப் இருக்கு, ட்ரெண்ட் கால் அப் இருக்கு, அவ்வளோதான். பட் அதுதான் வாங்கடா, அதான் மெயின். ஆமாம் ஆமாம். பட் அதுதான் இந்த எபிசோடுக்கு பெரிய எபிசோடு. பட் வியூவர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் பெரிய எபிசோடு. ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி ஒரு 10 பேரை கூட்டின்னு வந்து அந்த சூப்பர் ப்ரூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ப்ரெடிக்ஷன் லீகில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். அப்படியே இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா நீங்களே ஒரு 10 அக்கௌண்ட் எக்ஸ்ட்ராவாக கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு இதுல 1500க்கு கொண்டு போறோம் நாங்க. எங்க 4 பேர் 1500 கொண்டு போனா ஜெர்சி நாங்க எங்க 1200 என்ன தாண்டல. 1200 தாண்டியாச்சு. 250 கூட தாண்டல இன்னும். 250. அதனால வந்து ப்ளீஸ் மக்களே பார்த்துட்டு இருக்காங்களா, பிடிச்சிருக்கும் தான் நம்புறோம். பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு ஏற்றி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்கும். பட் ஃபைனலாக வில்லா ப்ரெடிக்ஷன் அதை மட்டும் சொல்லுங்க. நல்லா போல்டா முடிங்க பார்ப்போம். போல்டா நான் போல்டா சொன்னா தோத்துருவோம்யா. அதெல்லாம் போல்டா சொல்றது இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு தான் செட் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, போல்டா சொல்றேன். ஏன்னா தோத்தனா சேஸ்தாங்க காரணம். நான் ஒழுங்கா தான் சொல்லலான்ட்டு இருந்தேன். போல்டா சொல்லு இந்த ஆள சொல்றாப்ப எனக்கு தெரியாது. அதனால நான் போல்டா சொல்றேன். நம்ம வந்து 3-0 வின். எப்படி அதெல்லாம் போல்டு? ஓ எனக்கு இதுவே போல்டுப்பா. நான் பாக்குறேன் உங்க போல்டு என்ன நான் பாக்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம். 5-0. ரைட், ஓகே. மக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆக மொத்தம் யாரு பேர்ல தோத்தோம்னா யாரெல்லாம் கமெண்ட்ல ஓட்டீங்கன்னா உங்களையும் அடி போனாங்க. அதையும் பாத்துக்கங்க. இதுதான் இந்த 5 விரல வச்சு நான் சல்யூட் போடுறேன். 5-0. நான் 3லயே அடிச்சுக்கிற கட்சியில இப்படி ஆயிர போகுது. ஆனா இப்படி ஆயிடுச்சுல தான் பிரச்சனையாயி போயிடும். அது வரைக்கும் சந்தோஷம் தான்.